ஓம் சாந்தி. 26/6/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்கறதுன்னு இரவும் பகலும் இதே சிந்தனையில் இருங்க. இதுதான் இப்போ இது கொடுக்கும் பாருங்க, குஷி சூப்பராக இருக்கும். நாளைக்கு இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம வீடியோ போடணும், இதை வச்சு போடணும், அப்போ அது அந்த ஒரு ராமாயணத்து சீனு, மகாபாரத சீனு, அல்லது பாபா முரளி, அல்லது நிஜ வாழ்க்கை நடைமுறை, அதை உட்காந்துட்டு நம்ம டைரியில் இதை எது பண்ணணும் அப்படின்னு எழுதி வைக்கும்போது பயங்கர குஷியாக இருக்கும். ஏன்னா அப்பாவுடைய வேலையை அவர் முடிச்சிட்டார், மகனை வெளிப்படுத்திட்டார், நீ என் குழந்தைன்னு வெளிப்படுத்திட்டார். இப்போ உங்கள் வேலை என்ன? அப்பாவை வெளிப்படுத்தணும். ஸோ எப்படி வெளிப்படுத்துறதுன்றதுலேயே உங்கள் புத்தி பகலும் இரவும் ஈடுபட்டே இருக்கணும். அதில் தான் குஷி இருக்குது. அதுக்கான ஞான சிந்தனை தான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அறிமுகத்தை கொடுக்கறது? இரவும் பகலும் இதே சிந்தனையில் இருங்க. கேள்வி பாருங்க, மம்மாவுடைய வாணி சனிக்கிழமை மம்மாடைய அப்போ அந்த வாணி பார்க்கும்போது பாருங்க, எப்படியெல்லாம் அம்மா யோசிச்சிருக்கிறாங்கன்னு போது ஆச்சரியமா இல்லை? இது சொர்க்கமா? கற்பனை பண்ணிக்கிட்டு நீ சுகமாக இருக்கிறன்னு சொன்னால் இதுக்கு பேர் சொர்க்கமா? நடைமுறையில் இருக்கணும். அது எவ்வளோ நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயமா இருக்குது இல்லை? எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்க. அது மாதிரி மைண்ட் அதிலே ஈடுபடுத்துங்க. கேள்வி, ஞானம் கொஞ்சம் கூட வீணாகாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தில் பயங்கர கவனம் வைக்கணும். அது என்ன? செவுத்துக்கிட்ட போய் பாபா எப்படி இருந்தார் தெரியுமா, பாபா இப்படி இருக்கார் தெரியுமா, அப்படி இருக்காருன்னா உங்கள் டைம் சக்தி வீணாக்குறீங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி ஞான செல்வத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் எதிரில் நிற்கிறவர் பிராமண குலத்தினரான்னு முதல்ல பார்த்துட்டு கொடுங்க. நீங்கள் பாட்டு கடன்னு பேசிட்டு, ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க, எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு பிரதர், அவர் பாட்டுக்கு இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கிறாரு. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, முதல்ல அது பாபா வீட்டுக்கு வந்துட்டாலே பாபா குழந்தை கிடையாது இல்லையா? செக் பண்ணணும், நாடி பிடிக்கணும். யாரோ வலுக்கட்டாயமாக இட்டுட்டு வந்திருப்பாங்க, அல்லது சும்மா போய் பாருங்கன்னு இருப்பாங்க, அல்லது என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஹடயோகன்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. அதனால் முதல்ல அது பிராமண குலத்தினர்னா பார்வையே தெரியும், அப்படியே போதையில் மயங்கி கேட்கும். இன்னும் சொல்லுங்கன்னு கேட்கும். நம்மளே முடித்தாலும் அது இன்னும் ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்கும். அதனால் சிவபாபாவுடைய பக்தர்கள் அவங்க அல்லது தேவதைகளின் பக்தர்களான்னு பாருங்க. அதுக்கு பிறகு முயற்சி செஞ்சு அவங்களுக்கு ஞான செல்வத்தை கொடுங்க. ஏன்னா இந்த ஞானத்தை எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த ஞானம் இருக்குது. அது என்ன ஞானம்? அப்பாவை நினைக்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்துடணும். ஒலிப்பிள்ளையா இறைவனை நினைங்க, அவ்வளோதான். ஸோ அதோட நிறுத்திக்கணும். நம்ம தேவதை ஆத்மாவாக இருந்தால் தான் சக்கரை ஞானத்துக்கே போகணும். ஏன்னா இந்த ஞானத்தை எல்லோரும் புரிஞ்சிக்க முடியாது. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? முடியாது, அவங்களால புரிஞ்சிக்க மாட்டாங்க. யார் சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அதை செக் பண்ணுறதுக்காக பாபா வச்ச செக் பாயிண்ட்டு தான் 7 நாள் கோர்ஸ். 7 நாள் அவங்க வராங்களா பார்ப்போம். ஆனால் 7 நாள் வந்துட்டு அப்புறம் வராமலும் நின்றுடுறாங்க, அதுவும் வேறு விஷயம். பட் அது வரைக்குமே அவங்களால அந்த பொறுமை இருக்குதா, இதை தெரிஞ்சுக்கணும், உள்ளே போய் உட்காரணும், முரளி கிளாஸை கேட்கணும், இந்த போதை இருக்குதா, அப்படி ஆனால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் முயற்சி செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோருக்கும் சொல்லுங்கள். என்னன்னு சொல்லணும்? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு கடவுள் தான். அவர் நம்மளுடைய அப்பா. அவர் சொல்கிறாரு உங்களுக்கு சத்கதி அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கான வழி சொல்கிறாரு. குழந்தைங்களே, நீங்களும் அசரீரியாகி உடலை மறந்து ஆத்மானு புரிஞ்சு என்ன நினைச்சிங்கன்னா உங்கள் படகு கரை சேர்ந்துடும் இல்லையா? விஷக்கடலேருந்து பார்க்கடலுக்கு போயிடும். ஸோ இதுதான் துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி. எல்லா வித துக்கமும், சரீர வியாதி, பணத்தொல்லை, மனத்தொல்லை, எல்லாமே. ஸோ இதை புரிய வைங்க.
ஸோ பிராமண தர்மத்தினர் ஆத்மானா கொஞ்சம் விஸ்தாரமாக புரியுங்க, மற்றவங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிடணும். பாடல். ஓம் நம சிவாய. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் பிராமண குலத்தினராக பார்த்து சொல்லுங்கன்னா, இப்போ கண்காட்சி போடுறோம், பட விளக்க கண்காட்சி போடுறோம், ஒரு ஃபங்க்ஷனில் வருது, அப்போ கூட்டம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிராமணர் இல்லாதவங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு அந்த நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் அடுத்தது பாபா குழந்தை வரும். நீங்கள் பிராமணர் இல்லாதவங்க கிட்ட மாங்குன்னு கத்தி டென்ஷன் ஆகி கடைசியில் பாபா குழந்தை, உண்மையான பாபா குழந்தை வரும்போது உங்களால் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ செக் பண்ணுங்க, அதுவும் காரணம். பாடல். ஓம் நம சிவாய. சிவனை நமஸ்கரிக்கிறோம். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாவுக்கு. எந்த தந்தை? 2 தந்தையும் வந்துட்டாங்க. பிரம்மா பாபா வந்துட்டார், பிரம்மா பாபாக்குள்ளே சிவபாபாவும் வந்துட்டார். 2 தந்தையுமே புரிய வைக்கலாம், மாற்றி மாற்றி புரிய வைப்பாங்க. நீங்கள் ஒரு பாபா நினைவில் அமைதியாக உட்கார்றீங்க. உண்மையிலே இதுக்கு பேர் தான் உண்மையான அமைதின்னு பேர். எல்லாம் அமைதியாக இருங்க, ஒரு அமைதியில் இருப்போம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே அமைதியில் உட்கார வைப்பாங்க, எந்த யோகாவுக்கு போனாலும். ஆனால் உண்மையான அமைதி எது? அப்பாவை நினச்சிட்டு உட்கார்றது தான் உண்மையான அமைதி. இது வெறும் அமைதி மட்டும் கிடையாது. அமைதியாக உட்காந்தா எனக்கு என்ன, யார் எனக்கு சமைச்சு போடுவா அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாங்க தியானத்துக்கு அமைதியாக உட்காந்துட்டா எல்லாம் வந்துடுமா? இந்த அமைதி பிரதிபலனை கொடுக்கக்கூடிய அமைதி வரும், எல்லாமே வரும் 21 பிறவிக்கு. இந்த உண்மையான அமைதியில் தான், பாபா நினச்சிட்டு உட்கார்றதில்ல. மற்றதெல்லாம் பொய்யான அமைதி. டிவி பார்த்தா ஒரு அமைதி கிடைக்குது. துக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா டிவி பார்ப்பாங்க, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நிறைய பேர்கிட்ட புலம்புவாங்க. அதனால் அமைதியாக கிடைக்கும். எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க? அப்புறம் அது பொய்யானது. உங்களுடைய சுய தர்மத்தை பற்றியே உங்களுக்கு தெரியல. உங்கள் ஸ்வதர்மமே சுய தர்மமே அமைதினே உங்களுக்கு தெரியல. தன்னை பற்றியும் தன்னுடைய தந்தை பரமபிதா பரமாத்மாவை பற்றியுமே தெரியலன்னா அமைதியையும் சக்தியையும் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க? தான் யாருன்னு தெரிஞ்சு அப்பாவோட புத்தி இணைக்கும் போது தான் அமைதி எல்லா சக்திகளும் வருது. தெரியலன்னா எப்படி கொடுப்பாங்க? சாந்தியின் வள்ளல் தந்தை தான். அவர் தான் சொல்கிறாரு, குழந்தைகளே அசரீரி ஆகி உங்களை ஆத்மான்னு உணருங்க. நீங்கள் அழிவற்றவர் தானே. உங்களுடைய சுய தர்மத்தில் உட்காருங்க. வேற யாருமே இப்படி உட்கார்றது கிடையாது இல்லையா? உலகத்தில் யாராவது தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டா உட்காந்துட்டு இருக்கிறாங்க? அதுவும் அழிவற்ற ஆத்மான்னு யார் நினச்சின்னு இருக்கிறா? ஆத்மா அழிவற்றதுன்னு கீதையில் படிக்கிறாங்க, அப்புறம் ஜோதியோட ஜோதியாக கலந்துடுவேன் நானுன்றாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னே அவங்களுக்கு தெரியல. ஜோதியோட ஜோதியாக கலக்குறதுனா அழிஞ்சிடுறதுன்னு அர்த்தம் வந்துடுது. அப்போ இது யாருக்குமே தெரியல. ஆத்மான்னு உணர்ந்து உட்காருங்க குழந்தைங்களே. உடல் உணர்வை மறந்துடுங்க, அதான் அசரீர். ஒளியாகவே அனுபவம் செய்யணும். வேற யாருக்கும் இது தெரியாது. உண்மையிலே ஆத்மா தான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. பரமபிதா பரமாத்மா ஒருத்தர் தான். அவருடைய மகிமைகள் அளவற்றது. அவர் தந்தை, சர்வவியாபி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுல தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அது என்னது?
அதை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னா கீதையின் பகவான் யாருன்னு தெளிவாயிடுவாங்க. கீதையின் பகவான் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுவார் எல்லாருக்கும். எப்படி அதை தெரியப்படுத்துறதுன்றதுக்கு உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்குது. அதை பயன்படுத்தி சொல்லணும். இல்லை இப்போவே எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. நாராயணன் இந்த பூமியில் தாங்க வாழ்ந்தார். ஆத்மா அழிவற்றது தானே. இப்போ இந்த பூமியில் வாழ்ந்தாருன்னா அவருக்கு ஒரு ஆத்மா இருந்திருக்கும்ல. அந்த ஆத்மா இப்போ எங்கே இருக்கு கேட்கலாம்ல. இப்போ அது ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குதுன்னா அப்போ இங்கே தானே இருக்கும் அது. ஆனால் எத்தனை உடம்பை எடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு அப்பா பரமாத்மா தான் இல்லையா. இப்போ உங்களுக்கு கடவுள் அப்பான்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவர் தான் அப்பா. ஏன்னா இங்கே இருக்கிற ஆத்மா தான் ஒரு காலத்தில் கிருஷ்ணராக இருந்தது. இதை நீங்கள் புரிய வச்சிட்டீங்கன்னா இந்த அப்பாவுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்னா சாதாரண மனுஷனை ஸ்ரீகிருஷ்ணராக ஆக்கிற ஞானத்தை கொடுத்தார். அதனால தான் அவருடைய மகிமைகள் அவ்வளோ அளவற்றது. ஒரு சாதாரண மனுஷனை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா மாத்துறாருன்னா அதான மகிமை. அப்படி மாத்தினவர் ராஜா கிடையாது, ராஜா ஆகிறது கிடையாது, எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறது இல்லை, தனக்குன்னு ஒரு உடம்பு கூட எடுக்கல. அதனால தான் அவ்வளோ மகிமை. அவரு நமக்கு அப்பா. எங்கும் நிறைந்த ஒரு பொருள் கிடையாது, பரம்பொருள், பரத்தில் இருக்கும் பொருள். பரம்னா இங்கிருந்து விலகி இருக்கிற பொருள். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெளிவுபடுத்திட்டீங்கன்னா கீதையின் பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கீதை கற்றுக் கொடுக்குறது ராஜயோகத்தை, ராஜா வாக்குற யோகத்தை. இப்போ ராஜா வாக்குற யோகத்தை ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ராஜாக்களே இல்லாத உலகம் இதுதான். அப்போ அதை யார் சொல்லியிருப்பா? கிருஷ்ணர் ஒரு ராஜாப்பா. கிருஷ்ணர் ஒரு ராஜா. ஒரு காலத்தில் ராஜா இருந்த மாதிரி பக்தியில் காட்டியிருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த டைமில் அது நடந்திருக்காது, அதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ இதை யார் சொன்னா அப்படின்னு தெளிவாயிடுவாங்க. கடவுள் சொல்கிறேன். எவ்வளோ நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிய தர்மத்தினர் என்ன சொல்கிறாங்க? அவர் சத்குரு அக்கால், அக்காலமூர்த்தி, மரணமற்றவர்னு சொல்கிறாங்க. எல்லோரும் துக்கத்துலேருந்து விடுவிக்கிறவர், சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. துக்கத்துலேருந்து எல்லோரையும் விடுவிக்கிறாருன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? இப்போ வர கஷ்டத்தை காப்பாற்றிடுவார் அப்படி தானே போய் வேண்டுறாங்க. என் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமே வரக்கூடாதுன்னு வேண்டலை. இப்போ அவங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்லைன்னா எனக்கு குழந்தை பிறக்கணுன்றாங்க. கடன் இருந்தால் கடன் தலை. சரி, குழந்தை பிறந்துட்டா கஷ்டம் போயிடுமா? அதுக்கப்புறம் தான் கஷ்டமே நிறையா வரும் இல்லையா. இறைவன் வந்து இந்த மாதிரி அல்பகால தேவை பூர்த்தி செய்ய வர்றதில்லை. அவர் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமே வராது. அந்த மாதிரி கொடுக்குறவர். அப்போ துக்கத்துலேருந்து நிரந்தரமாக விடுவிக்கக்கூடியவர் அவர். அப்பப்போ விடுவிச்சுட்டு விட்டு போயிடுறது, ஒவ்வொரு தடவையும் வந்து கூப்பிட்டுன்னு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதுதான் சத்கதி, உண்மையான கதி நிலை கொடுத்துட்டு போகிறார். சுகம், உண்மையான சுகம் நிறைந்த நிலையை கொடுக்குற வள்ளல் அவர். நிரந்தரமாக துக்கத்திலேருந்து விடுவிக்கிறாரு. நிரந்தரமாக அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக்குற ஒரே தந்தை, ஒரு தந்தை தான் நம்மளை தூய்மையாக்குறாரு. அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி கருத்துக்களை எப்போவுமே நீங்கள் விசார் சாகர் மந்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்டுக்குள்ளே. ஆமாம், இதை சொல்கிறாருல, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு பாயிண்ட் வச்சு சொல்லாமல் இதை அடிக்கடி பார்ப்ப சொல்கிறாரு, இதை ஏன் சொல்கிறாரு? அப்படி அவங்க ஞான சிந்தனை பண்ணதுனால தான் மம்மாவுடைய முரளி அப்படி வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ இது மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே இந்த ஞான கருத்தை. இதை எப்படி எடுத்து புரிய வைக்கிறது அப்படின்றது எல்லோருக்கும் சொல்லுங்கள். அப்பாவை மறந்ததுனால தான் எல்லோருக்கும் துர்கதி ஏற்பட்டுடுச்சு. மழை பெய்யலைன்னா போய் கடவுளுக்கு மழை பெய்யணும்னு தியானம் பண்ணுறீங்க, மழை பெய்யணும்னு எல்லா மதத்துலேயும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அவர் மூலமாக தான் அது வருதுன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குதோ அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அது.
மழை கொடு, ஏன்னா இது பாவப்பட்ட உலகம் தான், இருந்தாலும் மன்னிச்சு மழை கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோருக்கும் அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா பாபா சொல்றாரு, என்னை மறந்துட்டீங்க, அதனால தான் இந்த நிலைமை. இப்போ நான் யாருன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த நிலைமை ஜென்மத்துக்கும் வராதுன்ற. பகவான் ஒருத்தருன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய கடவுள்லாம் கிடையாது இல்லையா, வேற யாரையுமே பகவான் சொல்ல முடியாது. நிராகார சிவபாபாவை தவிர எந்த தேகதாரியையோ யாரையுமே பகவான் சொல்ல முடியாது. சூக்ஷ்மவாதனவாசியை கூட பகவான் சொல்ல முடியாது. சூக்ஷ்மவாதனவாசிகள் யார்? பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்கள கூட பகவான் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சூக்ஷ்மவாதனவாசிகள் ஸ்தூல உலகத்தில் இருக்கிற மனிதர்களை விட உயர்ந்தவங்க தான், இருந்தாலும் அவங்களையும் விட உயர்ந்தவர் தான் பகவான் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களையும் உருவாக்குனார், அந்த மாதிரி உயர்ந்தவரை ஆக்குனவர் தான் பகவான். இங்கே மனித சிருஷ்டியில் எல்லாருமே மறுபிறவியில் வர்றாங்க, பகவான் மட்டும் வர்றது கிடையாது. அந்த பரம்ன்ற வேர்டே அதுதான், விலகி பிறப்பிறப்பிலிருந்து விலகி இருக்கிறவர், விலகி இருக்கிற பிதா, விலகி இருக்கிற ஆத்மா. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாய் பூனையிலெல்லாம் பரமாத்மா இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி நியாயமாகும்? நான் மனித பிறவியே எடுக்கிறதுல நான் நாய் பூனையாலமா பிறகுறேன்? எவ்வளோ பெரிய விஷயம். பாபாவுடைய அறிமுகத்தை எப்படி மக்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறது அப்படின்னு முழு நாளும் உங்கள் புத்தியில் இதே சிந்தனையாக இருக்கணும். எப்படி ஒருத்தன் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறவன் எப்படா கடன் அடைக்கிறதுன்றதை பற்றியே தான் நைட்டெல்லாம் சிந்திச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி நாம் பாபா கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த உடல் எல்லாமே அவருக்கு வட்டியும் முதலமா கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? சேவையில் கொடுக்கணும், சேவையோட. அப்போ இதே தான் இரவு பகலும் உங்கள் சிந்தனையில் இருக்கணும். எப்படி வழிகாட்டுறது எல்லாருக்கும்? எப்படி ஒரு செகண்டில் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? பேனர் வைக்கலாமா, என்ன வைக்கலாம், எப்படி வைக்கலாம், அதே தான் சிந்தனை இருந்துட்டு இருக்கணும். பதிதமானவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான். பிறகு கீதையின் பகவான் கூட நிரூபணமாகிடும். குழந்தைகளாகி நீங்கள் வெற்றி அடையணும் இல்லையா. நிறைய தடை வரும் தான், அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க. கீதையின் பகவான் சிவன் சொன்னால் டக்குன்னுலாம் ஏற்றுக்க மாட்டாங்க தான். வெற்றி அடையணும், எதிர்ப்பும் வேறு வரும் தான். ஆனால் சிந்திக்கணும். எப்படி பாபா சொல்றாரு, பாம்பும் சாகணும் கம்பும் உடையக்கூடாது, அந்த மாதிரி எப்படி பண்ணுறது? இப்போ சொல்லுங்கள், எல்லாரையும் தூய்மையாக்கக்கூடியவர் அவர் தான். அப்போ பாருங்க, தூய்மையாக்குறதுக்காக கங்கையில் போய் குளிக்கிறீங்க, அந்த கங்கை எங்கேருந்து வருது? சிவன் தலையிலேருந்து வருதுன்றீங்க. சிவன் கிட்ட இருந்து வெளிவர்ற கங்கையில் குளிச்சாலேனா அப்போ சிவன் இல்லை, அப்போ அவர் தான் உண்மையிலேயே தூய்மையாக்கக்கூடியவர். பிறகு கீதையுடைய பகவான் கூட நிரூபணமாகிடுவார். இவர் தான் அந்த கீதையுடைய பகவான் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வெற்றி அடையணும். இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இரவு பகலாக வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க சேவை. எப்படி பண்ணுறாங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் முக்கியமான சீனெல்லாம் போடுவாங்க, பார்ப்பாங்களா? பார்த்துட்டு அந்த சீன் முடிஞ்சோன்னா அதுக்கு உண்மையிலே என்ன விளக்கம் அப்படி நம்ம ஞானத்தை அதன் மூலமாக எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு யுக்தி பண்ணுறவங்க செம்ம கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லாருக்கும் இந்த செய்தி பரவுறது சாதாரண விஷயம் கிடையாது, கடினமாக உழைக்கணும். நம்ம யோகா மட்டும்தான் ஈஸி யோகா, போகிற வழி ஈஸி கிடையாது, நினைக்கிறது ஈஸி அவ்வளோதான் இல்லையா. ஆனால் கடினமாக உழைக்கணும்.
4 படை இருக்குது இல்லை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, 3 படை தானே. சரி, இப்போ 3 படை இருக்குதுல்ல, யானைப்படையாக இருக்கணும், நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். பாரதத்துக்கு தான் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைச்சிதுன்னு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ பாரதத்துல இருந்து திருடிக்கிட்டான் ராவணன். இப்போ பாபா வந்திருக்கிறார், அதுவும் பாரதத்தில் தான் வர்றார். ஆனால் அவர் வரும்பொழுது எத்தனை தர்மங்கள் இருக்குது பாருங்க. அட தர்மங்கள் இருந்தாலும் பரவாயில்லப்பா, தன்னை கடவுள்னு சொல்கிறவங்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க. பாபான்ற வார்த்தை எத்தனை சாமியாருங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்களா. வடநாட்டு சைடு ஃபுல்லாக எல்லா சாமியாரும் பாபா பாபான்னு உட்காந்துக்கிறாங்க. அனைத்தும் முடிய போகுது இல்லையா. உண்மையான பாபா வந்தானே எல்லாம் முடிய போகுது. ஒரு உண்மையான பாபானே சொல்ல முடியல, ஏன்னா சத்திய பாபானே பேரை வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த ஞானத்தை வச்சு புரிய வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அந்த மாதிரி மனித பாபாக்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? வேணால் சாப்பாடு போட்டு அனுப்பலாம், அவருடைய மகிமையை பாடலாம். மக்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஞானத்தை இங்கே தான் கொடுக்க முடியும். எங்கேருந்து ஞானம், உண்மையான ஞானம் கிடைக்குதோ அவர் தான் சத்தியமான பாபா. ஸோ இது எல்லா அனைத்து தர்மங்களும் பழைய உலகமும் அழிஞ்சு பிறகு சத்தியுகம் வரும். அதாவது ஐயோ ஐயோன்ற அலறலுக்கு பிறகு ஆஹா ஆன்ற வெற்றி முழக்கம் வரும். கடைசியில் ஐயோ ஐயோ அலறல் காட்சியில் ஆஹா ஆஹான்னு யாரால் இருக்க முடியுதோ அவங்க தான் அந்த ஆஹா ஆஹா உலகத்துக்கு அதிபதி ஆவாங்க. இதுதான் பெரிய விஷயம். என்ன ஆனாலும் சிரிச்சிடுங்க, சிரிச்சிடுங்க, முடிஞ்சு போய் சிரிச்சிட்டு அப்புறம் காரணம் தேடுங்க எதுக்கு சிரிக்கணுன்றத. ஆனால் சிரிச்சிடணும், சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கிறதுல தான் இருக்குது. இது அழுகை உலகம். அம்மா சொன்னாங்களே, தொட்டதெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அழுதுட்டு தான் இருக்குதுன்றாங்க இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் துக்கம் ஏற்படும் போதெல்லாம் அட ராமா சொல்கிறாங்கல்ல, ராமர் பேரில் துக்கம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஸ்லோகன் கூட உருவாக்கி இருக்கிறாங்க. துக்கம் ஏற்பட்டால் ராமரின் பேரில் தானம் அளிங்கன்ட்டு. சீக்கியர்களுக்கு கூட நிறைய பேர் இருக்குதாம். அவங்களும் கூட அழிவற்ற சிம்மாசனம் சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய சிம்மாசனம் எது எது உங்களோட சிம்மாசனம் எது? பாபாவோட இதே சிம்மாசனமா? சரி, பூர்வமத்தி இல்லையா. இன்னொன்று ஒரு வானிலை சொன்னார், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னார்ன்னு? உங்களுடைய அழிவற்ற சிம்மாசனம் பரந்தாமம்னு. ஆத்மாவுடைய உண்மையான வசிப்பிடம் அதானே, தற்காலிகமாக தானே இங்கே வருது இல்லையா. சரி, உண்மையிலே உங்களை காலன் யாருமே சாப்பிட முடியாது. சரீரம் தான் அழிஞ்சு போகும். ஆனால் நீங்கள் ஒன்றும் அழியக்கூடிய சரீரம் இல்லை. நீங்கள் யாரு? அழிவற்ற ஆத்மா. நிறைய பேர் அழிவற்ற சிம்மாசனம் என்னமோ அமிர்தசரஸில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது அந்த சீக்கிய மதத்தினர்களுடைய புண்ணிய ஸ்தலம் இருக்குள்ள இருக்காங்க. ஸோ அங்கே அக்கால தக்துன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது பாபா ஏற்கனவே வானிலை சொல்லியிருக்கிறார். அழிவற்ற சிம்மாசனம் அமிர்தசரஸில் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்ற, உண்மையில அழிவற்ற சிம்மாசனம் எங்கே இருக்குது? பரந்தாமம், பிரம்ம மகா தத்துவம். அதுதான் உங்களுடைய அழிவற்ற சிம்மாசனம். இது அழிக்கூடிய சிம்மாசனம் பூர்வம் இல்லையா. இந்த இடம் அழிஞ்சிடும்ல. ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே வசிக்கக்கூடியவங்க தான். பாபா உங்கள் சிம்மாசனத்தை விட்டுட்டு வாங்கன்னு பாடுறாங்கல்ல, அதான் அர்த்தம். இப்போ அவருடைய சிம்மாசனம், நம்மளுடைய சிம்மாசனம் எல்லாமே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். அவர் கடைசியில் வராரு. அதுவும் எதுக்கு வராரு? கூட்டு போகிறதுக்கு. எல்லாருக்குமே அதுதான்
அமைதியின் சிம்மாசனம், அமைதியாக இருக்கிற சிம்மாசனம். ஆனால் இங்கே இருக்கிற ராஜ சிம்மாசனத்தில், இப்போ இருக்கிற ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்திங்கன்னா அமைதியே போயிடும். யாருக்குமே அமைதி இல்லை, அங்கே உட்காந்தா இன்னும் போயிடும். ஆனால் அங்கே இருக்கிற சிம்மாசனம் அமைதியான சிம்மாசனம். ராஜ சிம்மாசனம் எல்லோருக்கும் சொல்ல முடியாது. இப்போ எல்லோருக்கும் இருக்கிற சிம்மாசனம் எது? பரந்தாமன் தான். பாபாவுடைய சிம்மாசனமே தான் நம்மளுடைய சிம்மாசனம். பாபாவுக்கும் பரந்தாமன் தான் சிம்மாசனம், நமக்கும் அதான் சிம்மாசனம். அங்கேருந்து தான் நாம் நடிக்க வந்திருக்கிறோம். மற்றபடி ஆகாயத்தை விடக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது இல்லையா? ஆகாயத்தை விட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கள, அவர் என்ன ஆகாயத்தில் இருக்கிறார்? அதுக்கும் மேலே பிரம்ம மகா தத்துவம் இல்லையா? அதனால் பாபாவுடைய அறிமுகத்தை யாருக்கு எப்படி கொடுக்கறதுன்றது குழந்தைங்க புத்தியில் செலுத்தணும் இல்லையா? அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் கொடுக்கலாம். ஒரு காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு தெரிந்த உதாரணங்களை சொல்லி கொடுக்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, வக்கீலுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, மினிஸ்டர்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, தங்க நகை வேலை செய்கிறவங்க கொடுத்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே தான் உங்கள் புத்தியில் இருக்கணும். இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம். தந்தை மகனை வெளிப்படுத்துகிறாரு, உடனே மகன் தந்தையை வெளிப்படுத்தணும். நம்முடைய தந்தை யார் இல்லையா? நமக்கு தெரியாது. நீ என்னோட குழந்தைன்னு அப்பா சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லை? ஸோ வெளிப்படுத்திட்டார், உடனே நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடணும். அதான் நம்ம வேலையே. நம்ம தந்தை யார், அவர் நமக்கு கொடுக்குற சொத்து என்ன, அதுக்கு எப்படி அதிபதி ஆகிறது, எல்லாமே உங்கள் புத்தியில் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சொத்து அடையிறதெல்லாம் கூட அப்புறம்தான், பாபாவுடைய அறிமுகம். ஏன்னா அதில் தான் எல்லா சண்டையும் இருக்குது. ஏற்றுக்குவாங்களா இல்லையா? அதிகப்படியான தவறின் நாடகம் இருக்குது. தவறு செய்ய வைக்கிறவன் ராவணன். அதனால் நிறைய பிரச்சனை வரும். அது கரெக்ட் தானே? யார் கடவுள்ன்றதுல தானே இன்றைக்கி உலகம் அடிச்சுக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அதுதான். மறைமுகமாக அந்த ஒரு காரணம் ஓடிக்கிட்டே இருக்கும். காரணம் அதிகப்படியான தவறு நிறைந்த நாடகம் ஆயிடுச்சு இது. அதிகப்படியான தவறு எது? இறைவனை சர்வவியாபின்னு சொன்னது தான். அந்த தப்பை பண்ண வச்சது யார் தெரியுமா? ராவணன். அவன் ராவணனே ஒரு இனத்தை தூண்டி விட்டு கடவுள் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டான். இன்னொருத்தரை தூண்டி இன்னொரு மாதிரி இருப்பான். ஆனால் எல்லாமே தப்பு. அதான் தவறு செய்ய வச்சவன் ராவணன். சத்தியுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீங்க. மற்றபடி நம்ம பரமபிதா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்றும் அங்கே சொல்ல மாட்டீங்க. இல்லை, அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும். துக்கத்தில் தான் எல்லோரும் அவரை நினைப்பாங்க. பக்தி மார்க்கம் இப்போ முடிஞ்சிடுச்சு, ஞான மார்க்கம் ஆரம்பமாயிடுச்சு, ஆஸ்தி கிடைச்சிடுச்சு. பிறகு ஏன் பகவானை நினைக்க போகிறாங்க? கல்பமாக ஆஸ்தி கிடைக்குது. இந்த நாடகமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தந்தையை யாருமே தெரிஞ்சுக்கல. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அறிமுகத்தை கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. சத்தியுகத்தில் கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற சமஸ்காரம் மட்டும் அங்கே இருக்கும். ஆத்ம உணர்வு வெளிப்படும். இப்போ ஆத்மாவுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிறோம் பாபாவை நினைவு செஞ்சு. அப்போ அந்த விகாரங்களெல்லாம் வென்ற நிலை வர்றது அடுத்த பிறவிக்கு அது வந்துடுது, டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது.
ஆனால் அப்பாவை பற்றி தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்க அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்பாவை பற்றி நினைக்கணுன்ற எண்ணம் கூட வராது. அப்போ எப்போ நினைப்பாங்க? துக்கம் வரும்போது தான் நினைப்பாங்க. அது பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது தான் துக்கம் வரும். அது வரைக்கும் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த பக்தி மார்க்கமே முடிஞ்சு ஞான மார்க்கம் ஆரம்பமாயிடுச்சு, ஆஸ்தியே கிடச்சிச்சுன்னா ஏன் அவங்க நினைக்க போகிறாங்க? இப்போ இதுதான் பாபா சுயநலமற்றவர். இவ்வளோ பெரிய ஆஸ்தியும் கொடுத்துட்டு இனிமேட்டு நீ என்னை நினச்சி உன் நேரத்தை வீணாக்காத குழந்தை, நீ என்ஜாய் பண்ணுன்ட்டு போயிடுற. எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒரு பிறகு தான் விழுந்து விழுந்து குழந்தைன்னு சொல்கிறது நீ உங்களுடைய வருமானத்துக்காக. கல்பமாக இந்த மாதிரி தான் ஆஸ்தி கொடுத்துட்டு பாபா போய் ஒழிஞ்சிக்கிறது. நாடகம் அப்படி இருக்குது. அதனால தான் அப்பாவை யாருக்குமே தெரியல. உங்களுக்கு மட்டும் அப்பா அறிமுகத்தை கொடுத்துட்டாரு. அதனால் புத்தியில் இதே தான் ஓடணும். எப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது? உங்கள் புத்திக்கான உணவே இது தான். நினைக்க அவ்வளோ குஷியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து சிருஷ்டி சக்கரத்தை 108 விதமாக போட்டார். அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இத்தனை வகையாக புரிய வைக்க முடியும்னா நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 108 வகையாக சிருஷ்டி சக்கரம் போடுறாங்க. ஒவ்வொரு அங்கே இருக்கிற அந்த சதோபிரதானத்தன்மை இதை வச்சு, அப்புறம் தங்கம் வெள்ளி இதை வச்சு, அப்படியே ஞாபகம் கூட வரல அவ்வளோ. அதான் அப்போ அதுவும் ஒரு யோகா தான் இல்லையா? இதுலேயே சிந்தனை ஈடுபட்டு இருக்கிறது. பாபாவுடைய அவதாரம் வந்து ஒரே தடவை தான் நடக்குது. சும்மா யுகமாலாம் வர்றது கிடையாது. கலியுகத்தின் முடிவுக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் வரார். எதுக்கு வராரு? கலியுகத்தில் நல்ல அழுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஆத்மாக்களை நறுமணம் மிக்க தூய்மையான தேவதையாக்குறதுக்காக வரார். நிச்சயமாக வருவார். அது புரிஞ்சுக்கிறாங்க. இறுதியில் வருவார், அதர்மம் மேலங்கும் போது வருவாருன்னு கீதையில் இருக்குது, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது இந்த டைம்ன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியல. இப்போ தான் அது நடந்துட்டுருக்குன்னு தெரியல. முக்கியமானது கீதை. கீதையினால தான் வைரம் மாதிரி மாற முடியும். சாதாரண மனிதன் வைரம் மாதிரி எப்படி ஆக முடியும்? கீதையின் மூலம். ஏன்னா அதுதான் அம்மா. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாமே கீதையுடைய குழந்தை குட்டிங்க மூலமாலாம் எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. மனிதர்கள் உருவாக்கிய எந்த மத வேத சாஸ்திரத்தை நீங்கள் ஜென்மமாக எத்தனை ஜென்மம் படிச்சிருந்தாலும் ஒரு துளி ஆஸ்தி கூட கிடைக்காது. எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயாக விளங்குறது இந்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை முரளி. ஸ்ரீமத்து தான் புகழ் வாய்ந்தது. ஸ்ரீனாலே எல்லாத்தையும் விட உயர்ந்தது. ஸ்ரீ 108 ருத்ர மாலை. இது சிவபாபாவுடைய மாலை. எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை இவர் தான். பாபா பாபா அப்பா அப்பான்னு கடவுளை எல்லாரும் தானே கூப்பிடுறாங்க. அப்பாவுடைய படைப்பு படைக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. ஏன் அவர் அப்பான்னு சொல்கிறாங்க? அவர் பச்சை சொல்கிறாங்க தானே. கடவுளே ஏன் என்னை படைச்சேன்னு கேட்குறாங்கல்ல ரொம்ப நோயாக இருக்கிறவங்க. ஸோ அந்த டைம் வருது. பட் ஆனால் அது உண்மையான அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதில்ல. இப்போ இருக்கிறதுலே உயர்ந்தவர் இறைவன். அவருடைய வழியும் புகழ் வாய்ந்தது. அவருடைய ருத்ர மாலை 108 மாலையும் உயர்ந்தது. உங்களுக்கு பாபா ஒன்றும் அதிக துக்கத்தெல்லாம் கொடுக்கல, அதிக துன்பத்தை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்கல. பாபாவை மட்டும் மறந்துட்டீங்க, அதனால் விழுந்திருக்கிறீங்க. அதனால் அவரை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ
கார் இருளில் இருந்து நல்ல வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்களே, அதனால் ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருங்க. சிவன் பார்வதி நடனம் இதுதான் இல்லையா? பாபாவோடு இணைந்து பாபாவோடைய ஞானத்தை புத்தியில் சொல்லிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆடினீங்களே பேயாட்டம், என்னது உலகில் விஷயத்தை மைண்டில் ஆசை போட்டுட்டு ஆடினீங்க, துக்கம், ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக் இதான் வந்துச்சு. நான் பாபா சொல்கிற ஞானம் அப்பாவை மறந்துட்டீங்களே, இப்போ புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுக்குற ஞானத்தை ஆசை போட்டு ஆடுங்க, ஞான சிந்தனை பண்ணிட்டு ஆடுங்க. மீரா இதில் என்ன ஆகும், ஆட ஆட விஷமெல்லாம் போயிடும். மீரா பக்தியின் நடனம் ஆடினாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதோடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கல. வியாச பகவான் சொல்கிறாங்க, உண்மையிலே வியாசர் தந்தை. அவர் கீதையை சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் தந்தை ஒருவர் தான், அவர்கிட்ட இருந்து தான் சொத்து கிடைக்கிதுன்னு படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா பாரதத்துக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை யார் கொடுப்பாங்க? சொர்க்கத்தின் ஸ்தாபனை பாபாவை தவிர யாருமே செய்ய முடியாது. அனைவரையுமே விடுவிக்க வேண்டி இருக்குது. இது ஒரு பாபாவுடைய வேலை. போப்பு கூட எல்லாரும் ஒன்றா ஆகணும்னு சொன்னார். ஆனால் அது எப்படி நடக்கும்? நாம் எல்லோருமே இப்போ ஒருவருடையவராக ஆகியிருக்கிறோம் இல்லையா? அப்போ சகோதரன் சகோதரி ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றாகுதல்னா தந்தைத்துவம் ஆயிடுச்சு. இங்கேயோ எல்லோருமே சகோதரர்கள். ஓ கடவுளே இரக்கம் காட்டுங்கன்னு முழு உலகமும் அழைக்குது. அதனால் நிச்சயமாக இரக்கமற்றவர்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இரக்கமற்று இருக்க வைக்கிறவன் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு தந்தைன்னு மட்டும் தெரியுது. இப்போ இரக்கமற்றவன் ராவணன். அதனால தான் அவனை எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவன் எரியறதே கிடையாது. ஒருவேளை எதிரி இறந்துட்டா அடிக்கடியெல்லாம் எரிக்க மாட்டாங்க. என்ன உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. நீங்களும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தீங்க கார் இருள். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுன்னா, இல்லை இப்பயும் அப்படி தான் இருக்கிறீங்களா? சூப்பர் இல்லையா? செம பாயிண்ட் இது. என்னன்னா பைபிள்லே இருக்கும், ஒரு சில இடங்களில் இந்த இடத்துல புல்லு பூண்டு கூட வளரக்கூடாதுன்னு கர்த்தர் சபிக்கிறார் அப்படின்னு இருக்கும். உடனே அந்த இடம் பூஞ்சோலியாக இருக்கிற இடம் கூட சபிச்சு போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ பாலைவனம் அந்த மாதிரி இல்லையா, எதுவுமே இல்லாத ஒரு இடம் இறைவனால் சபிக்கப்பட்ட இடம்னா, பயங்கர செழிப்பாக இருக்கிற இடம் இறைவனால் வரமாக கொடுக்கப்பட்ட இடம் தானே. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தங்கம் பாரதத்தில் கொட்டி கிடந்தது அவனுக்கு கொள்ளடிச்சிட்டு போனான்னா யாருக்கு கொடுத்தா இல்லையா? யார் கொடுத்துருப்பாங்க பாரதத்துக்கு? இப்போ தந்தை கிட்ட இருந்து தான் அந்த சொத்து கிடைக்குது. அந்த சொத்து எந்த இடத்துக்கு கிடைச்சதோ அந்த இடம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அது பாரதமாக இருந்ததுனால தான் இன்னைய வரைக்கும் பாரதம் எவ்வளோதான் ஏழ்மையாக இருந்தாலும் எல்லா பெண்கள் கழுத்தில் மூக்கில் தங்கம் இருக்குது. உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் கிடையாது இந்த அளவுக்கு இல்லையா? ஏழைங்க போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே ஏழைங்களே போட்டிருக்கிறாங்க. இப்போ யார் கொடுத்தா? பாபாவை தவிர அந்த சொர்க்கத்தை யாராலையும் ஸ்தாபனை செய்ய முடியாது.
ஸோ எல்லாரையும் அஞ்ஞான இருளிலிருந்து விடுவிக்க வேண்டியது ஒரு பாபாவுடைய வேலை, அவருடைய குழந்தைங்களுடைய வேலை. இரவு பகல் உங்களுக்கு இதான் வேலை. எல்லாரும் ஒன்றாகணும்னு போப் சொல்கிறாரு. அது எப்படி நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏதோ டிரான்ஸ்லேஷனில் மாறி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒன்றாயிட்டா எல்லாருமே தந்தை ஆயிடுது. அப்படி எல்லாரும் சமந்தான் அப்படின்னா எல்லாருமே தந்தை, கடவுள், நாமே தான் கடவுள், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடுது. அப்போ எப்படி சகோதரன் சகோதரி ஆக முடியும்? அப்படி இருந்தால் ஸோ அந்த அர்த்தத்தில் தான் வர மாதிரி இருக்குது. ஆனால் போப் சொன்னாருன்றாங்க. போப்புக்கு அந்த தத்துவம் கிடையாது, பாரதத்தில் தான் அந்த தத்துவம். தந்தைத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே எல்லோரும் சகோதரர்கள், தந்தை ஒருத்தர் தான். அந்த ஒரு தந்தை கிட்ட தான் உலகமே இரக்கம் காட்டுங்க, கடவுளே உனக்கு இரக்கமே இல்லையான்னு துடிக்குது உலகம். அப்போ என்ன அர்த்தம்? இறைவன்கிட்ட இரக்கத்தை கேட்குறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் கிடைக்காது, எல்லாம் இரக்கமற்ற பாவிங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்களை இரக்கமற்ற பாவியாக மாற்றுனது யார்? ராவணன்னா உங்களுக்கு தெரியல. ஆனால் இரக்கம் காட்டுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்குறாங்கன்னா அப்போ இரக்கத்தை கொடுக்குறவர் தான் கடவுள், இரக்கமற்றவன் ராவணன். அதனால தான் அவனை எரிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் எரியறது இல்லை, எரிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் அடுத்த வருஷம் எரிக்க போகிறாங்க? இப்போ என்னென்ன உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா? அதனால் இப்போ உங்களுடைய வேலை என்ன? இந்த விஷயங்களை மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது யோசிக்கணும். இதுதான் மெயின் இல்லையா? அப்போ ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கேட்டு தான் எனக்குமே பாபா மேல் நிச்சய புத்தி வந்தது. ராவணனுடைய 10 தலைக்கு அர்த்தம் சொல்லும்போது இல்லையா? இப்போ சொல்லுங்கள், ராவணன், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான் புரிய வைக்கிறது. மற்றவங்க ஏன்னா மற்ற இடத்துலலாம் இந்த தசராலாம் கொண்டாடுறாங்க, இங்கே அதெல்லாம் கொண்டாடல இல்லையா? அதனால் நமக்கு தெரியல. இப்போ அவங்க தசரா கொண்டாடுற இடத்துல இது சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர் பாபா, இரக்கமற்றவன் ராவணன். அவன் அழியிறதே கிடையாது, அதான் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதத்தை சுகதாமமாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. அந்த தந்தையுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கணும் எல்லோருக்கும். இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. யார் சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆவாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் சுபபாவனை தான் வைக்கணும் அது பாபா குழந்தை ஆகணுன்ட்டு. பட் இருந்தாலும் நடைமுறையில் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, டைம் வேஸ்ட். சுபபாவனை வைங்க, நாளை பின்ன வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். அதை விட்டுட்டு நல்லா பாவனையாக கேட்குறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி தான் எல்லாம் கேட்குறாங்க, யார் வரா அப்படின்ற பாவனையிலே நீங்கள் நடத்துனீங்கன்னா போச்சு. ஸோ அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் சின்சியராக பண்ணி பாசிட்டிவாக பண்ணி வரலன்னா அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஞானம் என்ன? யார் சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆவாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. என்னுடைய பக்தர்களுக்கும் முயற்சி செஞ்சு ஞானம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சிவலிங்கம் வைக்கிறோம், ஒரே ஊரில் வைக்கிறோம். அந்த லிங்க தரிசனத்துக்கு 7 நாள் கோர்ஸ் கேட்ட யாருமே பாபா குழந்தை ஆகலை. ஆனால் அங்கே கீதா பாடசாலை அங்கே ஆரம்பிக்கும் போது வந்தவங்களும் கேட்காதவங்க தான் வராங்க. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பாபாவுடைய ட்ராமா அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியாது.
பிராமணன் ஆகிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, என்னோட பக்தர்களுக்கும் தேவதைகளின் பக்தர்களுக்கும் எப்படியாவது முயற்சி செஞ்சு ஞானத்தை கொடுத்துடுங்க. ஞான செல்வத்தை வீணாக்காதீங்க. தேவதைகளின் பக்தர்கள் நிச்சயம் தேவதா குலத்தை சார்ந்தவங்க தான். தீவிர பக்தி செய்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க. நிறைய மாத்தாஸ் வீட்டிலலாம் இது இருக்கும். கணவன் தீவிர பக்தியாளராக இருப்பார், இருந்தாலும் மனைவியை சென்டருக்கு அனுப்ப மாட்டார். இது ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர். அப்போ உள்ளுக்குள்ளே அவருக்கே தெரியுது, நான் தேவதை, நீ என்னை விட்டுட்டு போறியா, நீயும் போகாத, உன்னால தானே நான் இப்படி ஆனேன். ஏதோ ஒரு ஜென்மத்து இது, அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் இவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க அவங்கள அப்படி விழ வச்சதுக்கு. நீயும் போகாத, அது உள்ளுக்குள்ளே வருது. ஸோ எப்படியாவது யுக்தியை நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க தேவதா குலத்தை சார்ந்தவங்க தான். தேவதையுடைய பக்தர் எப்படி கிறிஸ்துவ கும்பிட்றவங்க கிறிஸ்டினோ, அதே மாதிரி தேவதையை கும்பிட்றவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை தான், அவரைத்தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அவர் பேர் என்ன? சிவபாபா. அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கணும். யார் நல்ல வேலை செஞ்சுட்டு போகிறாங்களோ அவங்களத்தான் பூஜை செய்கிறாங்க. அம்மா கூட சொன்னாங்களே, காந்திக்கு இவ்வளோ மகிமைன்னா என்ன அர்த்தம்? நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி கடவுளுக்கு மகிமைனாலும் பண்ணியிருக்கிறார். தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறாங்கனாலும் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் பூஜை செய்கிறாங்க. ஆனால் கலியுகத்து மனிதர்களுக்கு ஏன் பூஜை நடக்கலைன்னா, ஏன் நடக்கலை? யார் மூலமாகவும் இங்கே நல்ல வேலை நடக்க மாட்டேங்குது இல்லையா? இங்கே இருக்கிறதே அசுர ராவணனுடைய வழி. இங்கே எங்கே சுகம் இருக்குது? எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார் பாபா. ஆனாலும் நீங்கள் இதையெல்லாம் என்னத்தான் சொன்னாலும் இதை சொல்கிறது அப்பான்னு புரிய வச்சு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து சொல்கிறது அப்பான்னு நம்ப வைக்காத வரைக்கும் அவங்க புத்தியில் இந்த விஷயங்கள் பதியாது. ஸோ அப்பாவை மறைச்சி கொடுக்கறது வேஸ்ட்டு. அவரு தான் நமக்கு தந்தையாக இருக்கிறாரு, டீச்சராக சத்குருவாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அப்பாவும் கிடையாது, டீச்சரும் கிடையாது, சத்குருவும் கிடையாது, சுயம்பு. ஸோ முதலாக அவர் நமக்கு அப்பா அம்மாவாக தான் இருக்கார், தத்து எடுக்கிறாங்க. பிறகுதான் டீச்சராகவும் சத்கதி அளிக்கக்கூடிய குருவாகவும் இருக்கிறார். ஸோ இந்த 3 பார்ட்டையும் செய்யக்கூடிய எல்லையற்ற தந்தை ஒருத்தர் தான். ஆனால் அந்த ஒருத்தரே அப்பா, டீச்சர், சத்குருவா 3 பார்ட்டையும் அட் அ டைமில் நடத்துறது எவ்வளோ அதிசயமாக இருக்குது. அந்த தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாரதத்துக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை வழங்கக்கூடியவர் அவர். நரகத்துக்கு பிறகு சொர்க்கம் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த நரகத்தின் அழிவுக்காகத்தான் விநாச ஜுவாலைகள் காத்துட்டு இருக்குது. ஹோலிகாவில் போலியாக செய்கிறார்கள் அல்லவா? பிறகு சுவாமிஜி இவர்களுடைய வயிற்றிலிருந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. உண்மையில் பார்த்தோம்னா ஐரோப்பியர்கள் யாதவர்களின் புத்தியினால் எவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வெளியே வருது. நீங்கள் முயற்சி செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி புரிய வைங்க. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தான். அந்த வள்ளல் தந்தை சிவபாபா வர்றதும் பாரதத்தில் தான். பாரதத்தில் அவர் வர்றதுனால இந்த பாரத பூமி எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம் ஆயிடுச்சு. ஆனால் புரிஞ்சிக்கல. எது பழமையாகிடுச்சோ மீண்டும் வரும்னு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கிட்டீங்க. பாருங்க.
சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவர் கொடுக்குறார் பாரதத்துக்கு, இப்போ கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வராரு, வந்தால் கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலமாக சொர்க்கம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நரகம் என்ன ஆகிடும்? அழிஞ்சே தீரும். அது எப்படி அழியுன்றத ஹோலிகா, அது என்னன்னே தெரியல, நிறைய தடவை சொல்கிறாரு. இப்போலாம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அநேகமாக ஹோலிகான்னு ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ அது என்னன்னே நமக்கு அந்த பாஷை புரிய மாட்டேங்குது. போலியே செய்கிறாங்கன்றாங்க, சாப்பிட்ற போலியை சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. அப்போ அங்கே இருக்கிற சாமிக்கிட்ட கேட்பாங்களாம், இவங்க வயிற்றுலேருந்து என்ன வரும்? இப்போ அதில் வயிற்றுலேருந்து உலக்க வர மாதிரி காட்டுவாங்களாம். அது என்னன்னு தெரில, ஏதோ கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட மகாபாரத கதை மாதிரி இருக்குது. அதான் பாச. அப்போ உண்மையிலே என்னது அதெல்லாம்? ஏவுகணைகள்னு சொல்லியிருக்கிறார். ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிற ஏவுகணை தான் அது. ஐரோப்பியர்கள் அவங்க தான் யாதவர்கள் இல்லையா, அவங்க தான் உலக விநாசத்துக்கான கருவியை கண்டுபிடிக்க போகிறவங்க. அவங்களுடைய புத்தினால் எவ்வளோ விஞ்ஞான கண்டுபிடிப்பு வருது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒருத்தர் தான் இல்லையா. பாபாவே அதை தெளிவாக சொல்லலை, இந்த நாடு தான் பண்ணுது இப்படியெல்லாம் சொல்லலை. நம்மளே ஒரு கணிப்பு உருவாக்கிட்டு அது போனால் அது எல்லாரும் தான் பண்ணுறாங்க. அஞ்ஞானிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு இது அடிக்க போகுது, இது 3ஆவது உலக போர் போகிறது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு என்னது மெயின்னு? கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுதுங்க. அந்த சத்தியுகத்தில் நாம் ஜென்மம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாவை நினைக்கணும். அப்பாவை நினைக்கிற வழி அவர் தான் சொல்ல முடியும். அவர் இந்த பாரதத்தில் தான் வரார். அதனால தான் பாரதத்துக்கு இவ்வளோ மகிமை. எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் சாரையாக இங்கே வராங்க, புண்ணிய பூமி யோகா கற்றுக்கணுன்னு வராங்கல்ல, அதுக்காக தான். அவர் இங்கே பிறக்கிறதுனால தான், திவ்ய ஜென்மம் எடுக்கிறதுனால. எது பழமையாகிடுச்சோ அது மீண்டும் வரும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியல. கடவுள் 5000 வருஷம் முன்னாடி இந்த பூமியில் வந்தான்னு சொல்லுங்களா, ஒத்துக்குவாங்க. இப்போ வந்திருக்கான்னு சொல்லுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். கிருஷ்ணர் 5000 வருஷம் முன்னாடி வந்தால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. இன்னும் 20 வருஷத்தில் பிறக்க போகிறாரு, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை கூட ஓரளவு ஒத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கடவுள் இப்போ இங்கே இருக்கிறாருன்றதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், கடந்தது மீண்டும் நடக்கும். நடக்க போகிறதுனால தான்ப்பா அது மகிமை. இல்லைன்னா ஏன் மகிமை பாடிட்டு இருக்க போகிறாங்க? நீங்கள் இப்போ ராஜயோகத்தை கற்றுக்கிட்டீங்க, ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே ஞானத்தை பாபா கொடுக்குறாருன்னு உங்கள் புத்தியில் வந்துடுச்சு. சிவனுக்கு பல பேர் வச்சிருக்கிறாங்க. பபுல்நாத் கோயில் இருக்குது. பபுல்நாத் அப்படின்னா முல்லை மலராக மாற்றக்கூடியவர். ஸோ முல்லை மலராக மாற்றினதுனால ஒரு பேர் பபுல்நாத் இல்லையா. அது அநேகமாக தோட்டக்காரன்ற அர்த்தத்தில் வரும்னு நினைக்கிறோம். முல்லை மலராக்கக்கூடிய தோட்டக்காரன். இந்த மாதிரி பல பேர் அவருக்கு இருக்குது. எல்லா மதத்துலையுமே இறைவனுக்கு 1000 பேருன்னுவாங்க. ஸோ சிவனுக்கு தான் அவ்வளோ பேர் இருக்கும். இதை நம்ம ஞானத்திலே பாபாவை பற்றி வந்த பேரை எடுத்திங்கன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பபுல்நாத், தோட்டக்காரன், படகோட்டி, போலாநாத், இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதோடைய அர்த்தத்தை புரிய வைங்க, பபுல்நாத்னு ஏன் சொல்கிறாங்கன்ட்டு இல்லையா. ஸோ வடநாட்டில் தான் இந்த பேர் பிரசித்தம். நமக்கு சொன்னால் இது புரியவும் செய்யாது. ஸோ இங்கே இறைவனுக்கு என்னென்ன பேர் இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம புரிய வைக்கலாம். அதனால் பாபாவுடைய அறிமுகத்தை புரிய வையுங்க. ஏன்னா எல்லாருமே அவரை மறந்துட்டாங்க. கடவுளை பற்றி அறிமுகம், கடவுளை பற்றி நீ எனக்கு அறிமுகம் கொடுக்குறியான்னுவாங்க ஒரு சிலர். ஸோ அந்த மாதிரி விதண்டாவதம் பேசுனாங்கன்னா போயிடணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லோரும் மறந்துட்டாங்க. அதனால தான் துர்கதி ஏற்பட்டுருச்சு. சுனாமியிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா பாபாவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் புத்தியின் தொடர்பு கிடைக்கும். நீங்கள் மற்ற விஷயத்த சொல்கிறத கேட்குறதுக்கு
அவங்க புத்தியின் தொடர்பு ஈடுபடும் இல்லையா. அப்பாவை தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஈடுபடாது. அது ஒரு ரகசியம். இதானா உண்மைதான். எனக்கு இந்த பாபா ஞானம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 மாதம் நான் வருவேன், கேட்பேன், ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருப்பேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா கடவுள் தான் சொல்கிறாருன்றத யாரும் சொல்லலையா, இல்லை அது சொன்னதை நான் சரியாக கேட்கலையா என்னன்னு தெரியல இல்லையா. பாபா பாபான்னுவாங்க, அதுதான் கடவுள், கடவுள் தான் இது, அவர் நம்ம அப்பா, அந்த இதை கொடுக்கல. ஒரு நாள் நானே எடுத்து படிக்கும் பொழுது அப்படியே ஒரு வார்த்தையில் அப்படியே ஒரு போதை ஏறுது. அப்போ தான் நான் டெய்லியும் என்னைக்கு யோகா கற்றுக் கொடுப்பாங்க, என்னைக்கு யோகா கற்றுக் கொடுப்பாங்கன்னே வந்துட்டு இருப்பேன். இப்போ தான் தெரியுது, இறைவனுடைய மகா வாக்கியத்தில் தான் இந்த யோகமே வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். படிக்கும்போதே அந்த வைப்ரேஷனும் அப்படி இருந்தது. ஸோ அது வரைக்கும் புத்தியின் தொடர்பு ஈடுபடாது. அதனால் அப்பாவுடைய அறிமுகத்தை முதல்ல கொடுங்க. அதில் தான் போதை இருக்கணும் மெயினாக. அந்த அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணுன்ற எண்ணம் அப்புறம்தான் வரும், அவர் அப்பான்றதுனால. முக்தி தாமத்திலிருந்து ஜீவன் முக்தி தாமத்துக்கு போகணும் இல்லையா. முதல்ல பரந்தாமத்துக்கு போவோம், அடுத்தது சொர்க்கத்துக்கு வரும். சொர்க்கம் தான் ஜீவன் முக்தி. முக்தினா விடுபட்டது, உடல்ல இருந்து ஆத்மா விடுபட்டு போகிறது. ஜீவன் முக்தி அப்படின்னா சொர்க்கத்தில் உடலுக்குள்ளே வந்தாலும் ஜீவனுக்குள்ளே இருந்தாலும் முக்தி அடைந்த நிலையிலே இருக்கும். அப்படின்னா உடல் உணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கும். அதனால தான் பேரானந்தத்தில் இருக்கும் சொர்க்கத்தில். அதனால் அது பேர் ஜீவன் முக்தி. அங்கே அழைச்சிட்டு போவார், அங்கே போகணும். மற்றபடி இப்போ இருக்கிறது அழுக்கான ஜீவன் பந்தனம். என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் ஆஃபீஸு, இதெல்லாம் என்னது பந்தனம், அழுக்கான பந்தனம். அதனால தான் துக்கம் வருது இல்லையா. குழந்தைகளே அசரீரி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். நிறைய சேர்த்துக்கிட்டாலே பிரச்சனை தான். அந்த படையப்பா படத்தில் சிவாஜி கணேசனுடைய வீடு அவரை விட்டு போனவொடனே அப்படியே வீட்டை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே இறந்துடுறாரு இல்லையா. அது எல்லா மனிதனுடைய நிலை, இப்போ இருக்கிற நிலை. காரணம் என்ன? அழுக்கான பந்தனம். இந்த உடல்ன்ற வீடை விட்டே போகணும். ஸோ அதனால தான் பைபிளில் கூட ஏழைகள் பாக்கியவான்கள் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா இழக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே அசரீரியாகுங்க, உடல்லிருந்தே விடுபட்டுருங்க. ஸோ உடல்லிருந்து விடுபட்டிங்கன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுடுவீங்க. அப்படி அசரீரியாகி, அசரீரினா சரீரத்திலேருந்து விடுபட்ட ஆத்மா ஆகி பாபாவை நினைவு செய்யுங்க. அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை படகு கரை சேரும், சத்தியுகத்தை சென்றடையும். எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை அவர் ஒருத்தர் தான். அவருடைய கட்டளை எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்குற கட்டளை என்ன? என்னை நினைத்தால் அந்த யோக பலத்தின் மூலம் உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் அழியும். அதான் விகர்மம் விநாசமாகும். விகர்மம்னா பாவ கர்மங்கள், விநாசம்னா அழியும். கடைசி நினைவுக்கு ஏற்ப நிலையை அடையலாம். இதுதான் பெரிய விஷயம். ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர் தானே. ஆத்மா உடல்ல இருந்து பிரியறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகும். அதை விட ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த நேரம் உங்கள் மனநிலை, உங்கள் புத்தியில் யார் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான். அந்த நேரம் முழுக்க முழுக்க பாபாவும் ஸ்ரீ நாராயணனா நான் ஆகணுன்ற எண்ணமும் இருந்துச்சுன்னா ஆயிடுவீங்க. வேற எந்த எண்ணம் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதான் பாபா சார். அந்த அளவுக்கு அவர் நினைவு செய்யணும். நாம் போக போகிற அந்த இனிமையான வீட்டை நினைவு செய்யணும். நாம் திரும்ப போகணும். எவ்வளவு முடியுமோ சீக்கிரமாக போயிடலாம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் சீக்கிரமாக நடக்காது. உயர்ந்த பதவி அடையணும்ல, ஒரு வினாடியில் உயர்ந்த பதவி அடைஞ்சிடுவீங்களா? அதுக்கு டைம் ஆகும்ல, முயற்சி பண்ணணும்ல. அதுக்கு அப்பாவை தீவிரமாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பாபா, நீ கூப்பிட்டா நான் வரேன் பாபா, இப்போ கூப்பிட்டானா நான் வரேன் பாபா. மைண்டு தெளிவாக இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க. இப்போ மன்மனாபவ
ஸ்திதியில் நிலைச்சிருங்க. மன்மனாபவனா என்னது? மனதால் அந்த ஒரு சிவபாபாவை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கிற மந்திரம். மன்மனாபவன் சொல்கிறது கிடையாது, இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறது. அப்போ தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காரு. 1969க்கு முன்னாடி வந்த வாணி. இப்போ டைம் ஆயிடுச்சு. எந்த நேரமும் பாபா கூப்பிட்டுருவாருன்ற அந்த மம்மா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இது கடைசி நொடின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை ஒன்றும் கிருஷ்ணர் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரு இங்கே வந்து சொல்கிறதுக்கு? இல்லையா? இவரோ தந்தை பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இந்த உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாருன்னா நிச்சயமாக அவர் இங்கே தானே இருக்கணும். பிரஜாபிதா பிரம்மா வந்து சாதாரண மனிதனாக தான் பக்தியிலே காட்டியிருக்கிறாங்க, தாடியெல்லாம் வச்சுட்டு தாத்தாவா. சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி காட்ட மாட்டாங்க. அப்போ கலியுகத்தில் இருக்கிறவர் அவர் கையில் தான் ஞான புஸ்தகம் இருக்குன்னா அப்போ அவர் உடலில் வந்து தானே இறைவன் அந்த ஞானத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த ஞானம் ராஜயோகத்தை கற்பித்து பிரஜைகளை ராஜாவாக்குற ஞானத்தை இப்போ தான் சொல்லணும். ஆனால் கிருஷ்ணர் இங்கே வர மாட்டார், சத்தியுகத்தில் தான் இருப்பார். அப்போ இங்கே சிவன் கடவுள் தான் வர்றாரு. இது சாக்கார உலகம். சாக்காரம்னா என்னது? சரீரம். ஸ்தூல உலகம். ஸ்தூலம்னாலும் எலும்பு தோல்னாலான சதை உடல் கொண்ட உடல் எடுக்கிற உலகம். மேலே இருக்கிறது சூக்ஷ்ம உலகம். ஆனால் இந்த சாக்கார உலகம் இப்போ அழுக்கான உலகமாக இருக்குது. ஆனால் அதே உலகம் மறுபடியும் தூய்மையாக ஆக போகுது. ஏன்னா தூய்மையான உலகமாக இருந்தது தான் இப்போ அழுக்காகி இருக்குது. அழுக்கான உலகத்தில் தூய்மையானவங்க யாருமே கிடையாது. மரத்தில் பார்த்தீங்களா மேலே நிற்கிறார் யார்? நம்பர் 1 தூய்மையாக இருந்தவர் மேலே வந்து நானே முதல் குப்பையாகவும் ஆயிட்டேன்னு வந்து நிற்கிறார் பிரம்ம பாபா. ஆனால் அதே பிரம்மா இப்போ மீண்டும் எனக்கு வேண்டாம், நான் விதையோடு தொடர்பு வைக்கிறேன், விஸ்தாரத்தில் வரல, விதையோடு தொடர்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு கல்ப விருட்சத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவருடைய தோற்றத்தையே சூக்ஷ்மவாதனத்தில் பார்க்குறாரு. இவரே தான் போய் ஃபரிஸ்தாவா ஆகிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் இந்த சமயம் கருப்பாக இருக்கிறார் இல்லையா? முதல் விஷயத்தை நீங்கள் எதுவரை புரிய வைக்கலையோ அதுவரை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதில் தான் கடின உழைப்பு தேவைப்படுது. கடவுள் யார்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கீதையின் பகவான் யார்? இதை புரியாத வரைக்கும் மற்றதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதில் தான் இருக்குது ரகசியன்றார். இதே மாதிரி மற்ற தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வந்து அந்தந்த மத புஸ்தகத்தை, அந்த மற்ற தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள், அதாவது மற்ற தர்மத்தில் பிறந்த ஆத்மாக்கள் பாபா குழந்தை ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அந்தந்த மத புஸ்தகத்தில் உள்ள கடவுள் உண்மையிலே சிவன் தான் அப்படின்னு புரிய வைக்கிறது எப்படின்னு யோசிக்கணும். ஆனால் இதில் கடின உழைப்பு இருக்குது, அது வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரம்மா பாபாவுடைய தோற்றத்தையே சூக்ஷ்மவாதனத்திலையும் பார்க்குறாரு. ஸோ இவர் அங்கே ஆக போகிறார். அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்கால உருவங்கள் உள்ள இடம் அது. அது எப்படின்னு தான் தெரியல இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு. அதனால் மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ கருப்பாக இல்லை இருக்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே கருப்பாக தான் இருக்காங்க. இந்த பிரம்மா வந்து தூய்மை ஆகிட்டாருன்னா சூக்ஷ்மவாதனத்துக்கு போயிடுவார். இந்த இடத்துல தூய்மையானவங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாது. சம்பூர்ண தூய்மை ஆகிட்டாங்கன்னா உடலை விட்டுருவாங்க. சரி, ஆனால் இந்த விஷயத்தை அது மெயின் கிடையாது. மெயின் என்னது?
அப்பாவை பற்றிய அறிமுகம், அதை நீங்கள் சரியாக புரிய வைக்காத வரைக்கும் எதையுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இதில் தான் கடின உழைப்பு இருக்குது இல்லையா? இப்போ உலக யோகா தினம் நடக்குது. உலக யோகா தினம் எல்லாரும் எப்படி யோகா பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் கையை காலை மடிக்கிட்டு பிராணாயாமம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா இறைவன் பிரத்யட்சம் ஆகிடுவாரா? அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட்டே நம்மளை இன்வைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சான்ஸில் கூட இறைவனை பற்றி நீங்கள் சொல்லலைன்னா எப்போ தான் சொல்லுவீங்க? இல்லை, இறைவனை பற்றியே சொல்லாமலே தான் முக்காவாசின்னு எல்லாருமே அப்படி தான் அறிமுகம் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லிடலாம். அதில் தான் கடின உழைப்பு இருக்குது. பாபா மாயா உடனடியாக பாபாவுடைய நினைவை மறக்க வச்சுது. ஒருவேளை இவங்க சேவை செய்யும்போது பாபா நினைவு மறந்துடுறதுனால தான் மற்றதை பற்றி பேசிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ இருக்குது, பாபாவை தவிர மற்ற எல்லாத்த பற்றியும் பேசிட்டு வந்துடுறது. பாபாவுடைய ஞானத்தை ஏதோ தன்னுடைய சுயமான ஞானம் மாதிரி சொல்கிறது இல்லையா? நிச்சயத்தோடு பக்தி மார்க்கத்தை தப்பாக சொன்னாலும் பகவான் சொல்கிறான்ற வார்த்தை சொல்லியில் சொல்கிறாங்க. நாம் அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்லை சொல்லணும் கடவுள் சொல்கிறாருன்னு. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கடவுளை பற்றி அறிமுகமே கொடுக்காமலே கடவுள் சொல்கிறாருன்னு சொன்னால் கூட கடவுள் எப்படி சொன்னார்னாவது யோசிப்பாங்களா? அந்த கடவுள்ன்ற வேர்டே யூஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் குழந்தை மேலே தப்பு இல்லை, என்ன பண்ணுறது, மாயை மறக்க வச்சிடுது. எதுக்கு போனீங்களோ அந்த வேலையை செய்ய மறக்க வச்சுட்டு வந்துடுது. நிச்சயத்தோடு நாங்கள் நாராயணன் பதவியை அடைந்தே தீர்வோன்னு பாபாவுக்கு அவ்வளோ பாவனையாக லெட்டர் எழுதுறாங்க, இருந்தாலும் மறந்துடுறாங்க. மாயா மிகப்பெரிய எதிரி இல்லையா? மாயா அந்த மாதிரி மறக்க வச்சிடுது. நான் நாராயணன் பதவியை அடைஞ்சே தீர்வேன் பாபா. இப்போ கூட யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அடைஞ்சிடுவேன் பிரதர். ஆனால் இருந்தாலும் மறக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னோடனே கேட்டுக்கிட்டே இருப்பான் மாயா. பக்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் படையில் என்ன நடக்குதுன்னு ஒற்றரை அனுப்பி ராவணன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுதான் அங்கே இல்லையா? இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அதான் மிகப்பெரிய எதிரி. எப்போ நான் நாராயணன் ஆகியே தீர்றீங்களோ அன்றைக்கி தான் பயங்கர டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, வரும்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நேற்று வானில் தானே சொன்னார், வருன்றதையும் நீ மறந்துடுற, அதனால தான் அழுவுற. மாயாவுடைய என்ன மாதிரி புயல் வரட்டும், எத்தனை புயல் வேணாலும் வரட்டும், ஆடக்கூடாது. நம்மளுடைய நினைவாக தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய புயல் வந்துக்கிட்டே இருந்துச்சுல்ல கண்டினியூஸாக. எத்தனை புயல் வேணாலும் வரட்டும், ஆடக்கூடாது. கடைசி நிலை அதுதான். அது கடைசியில் தான் வரும்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆடாத நிலை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ கடைசி நிலை வந்துடும். உங்கள் கையில் தான் அது இருக்குது. மாயா பலசாலியாகி சண்டை போடத்தான் செய்யும். செம்மறி ஆடு மாதிரி இருந்தீங்கன்னா உடனே விழ வச்சிடும். பயப்படக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். நம்ம பிராமண பரிவாரத்தில் 99% பேர் பயந்தாங்கோலியாக தான் இருப்பாங்க. நீங்கள் 99% பேரையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பயந்துட்டு தான் இருப்பீங்க. அதான் செம்மறி ஆட்டு கூட்டன்றார். பாபா சொல்கிறத கேட்டிங்கன்னா சிங்கக்குட்டி ஆவீங்க, பயப்பட மாட்டீங்க இல்லையா? செம்மறி ஆடு மாதிரி இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க, உடனே விழுந்துடுவீங்க. பயப்படக்கூடாது. முதல்ல எல்லா நோயும் வெளியே வரும்னு வைத்தியர்கள் கூட சொல்கிறாங்களே, சித்த வைத்தியர்கள். அதேமாரி மாயாவுடைய புயலும் நிறைய வரும். ஆனால் நீங்கள் உறுதி ஆயிட்டீங்க, மாயாவோடைய அழுத்தம் குறைஞ்சிடும். புயல் வலுவிழந்தது சொல்லுவாங்களே நியூஸில், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பயங்கரமாக தாக்கும். அதுவும் முதல்ல புதுசாக வர பாபா குழந்தைங்களுக்கு தான் மாயாவுடைய கவர்ச்சி பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாயா எந்த மாயா கவர்ச்சியாக இருந்துச்சோ அது கவர்ச்சியாகவே இல்லாத மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்கிறாரு, அழுத்தம் குறைஞ்சிடும். மாயாவுடைய ப்ரெஷர் இருக்காது, ஃபோர்ஸ் இருக்காது. உறுதி ஆகிட்டீங்கன்னா. ஏன்னா அதுக்கே தெரியும் இவங்க அசைய கூட மாட்டாங்க, போய் அசைகிறவங்கள போய் நம்ம அசைக்கலான்ட்டு போயிடும். ஏழை பெரிய விஷயம் இல்லையா? அதுவே புரிஞ்சிக்கும். அதை புரிஞ்சிக்க வைங்க. பாபா ஐயோ மாயா வருது பாபா, மாயா வருது பாபான்னு ஹான்னு சிரிக்கும். அங்கே ராவணன் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்களே, அது கரெக்டாக இல்லையா? சூப்பர். அது அந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆஹா, ஒரு தடவை மாயா வரும்போதெல்லாம் அவன் சிரிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அப்போ மாயாவுடைய அழுத்தம் குறைஞ்சி போயிடும்.
இனி இவங்க அசைய மாட்டாங்கன்னு அதுவே புரிஞ்சுக்கும். பாபா தான் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக உங்களை மாத்துறாரு. இது மிகவும் ரமணிகரமான ஞானம். ஒருத்தருடைய புத்தியே மாத்துதா? எந்த மருந்தும் செய்ய முடியாத அதிசயம் இங்க நடக்குது இல்லையா? ரமணிகரமான ஞானம் இது. பாரதத்தினுடையதுதான் மிக பழமையான ராஜயோகம். தெரிஞ்சிட்டீங்கல்ல? போடுங்க போர்டை எங்கேயாச்சும் மிக பழமையான ராஜயோகம்னு போட்டுருமா? போடணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? நீங்களே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கா? கொடுக்கணும் இல்லையா? சரி, மிக இனிமையான ஞானம். இந்த வேர்டு போடலாம். இனிமையான ராஜயோகம், பழமையான ராஜயோகம் போடலாம். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணக்கான முக்கிய சாரம்: அசரீரியாகி அப்பாவை நினைக்கணும், சுய தர்மத்தில் நிலைச்சிருக்க பயிற்சி செய்யணும், ஞானத்தின் நடனம் ஆடணும், மற்றவங்களையும் ஆட வைக்கணும் இல்லையா? அசரீரியாகி அப்பாவை நினைங்க. சுய தர்மம் என்ன? அமைதி. அமைதி என்னானாலும் ஆழ்ந்த அமைதியில் இருக்கணும். அதுக்கு பயிற்சி செய்யணும். ஆழ்ந்த அமைதி எங்கே கிடைக்கும்? பரந்தாமத்தில் கிடைக்கும் இடம். இப்போ அதுதான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களா, அங்கே தூக்கமே வராது, தெரியுமா? வராதுல்ல? இப்போ ஏன் தூக்கம் வரல? உங்களுக்கு தூக்கம் வர்ற நேரத்தில் கூட உங்களை அறியாமல் நினைவு இருக்குது, இது புது இடம்ன்ட்டு. அந்த மாதிரி பரந்தாமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பரந்தாமத்தில் இருக்கிற அந்த இனிமைத்தன்மை, ஆழ்ந்த அமைதித்தன்மை அனுபவம் ஆனாதான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சுய தர்மத்தில், சுய தேசமாகிய பரந்தாமத்தில் நிலைச்சிருக்க பயிற்சி செய்யணும். அதே மாதிரி ஞானத்தின் நடனம் ஆடணும், மற்றவங்களையும் ஆட வைக்கணும். இப்படி ஒரு குஷியாக இருக்கணும். சரி, மற்றபடி மாயாவுடைய புயலை பார்த்து ஆடிடக்கூடாது, பயப்படக்கூடாது. வாடா மாயான்னு மாமா கூப்பிட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். உறுதியாகி மாயாவின் அழுத்தத்தை முடிக்கணும். அது துக்கத்துடைய உச்சம். ராமரை கொன்னுடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சீதை சங்கு ஊதுவா. வாடா மாயா சண்டைக்கு, வாடா ராவணா சண்டைக்குன்னு சங்கு ஊதுவா, சண்டைக்கு கூப்பிடுவா. அதுதான் மம்மா பண்ணது அங்கே இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ அந்த மாதிரி உறுதியாக இருந்து மாயா கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் முடிச்சிடுங்க. எந்த புயலுமே நிரந்தரமாக இருக்காதுல்ல, அதே மாதிரி தான் இந்த புயலும். நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருங்க, போயிடும். அதோடைய அழுத்தத்தை முடிக்கணும். பயப்படக்கூடாது, மாயா புயலை பார்த்து ஆடிடக்கூடாது. வரதானம்: ஆத்மீக உள்ளுணர்வு பார்வையினால துக்கத்தின் பேரு அடையாளத்தை முடிக்கக்கூடிய சதா சுகம் அளிப்பவர் ஆகுங்கள். ஆத்மீக உள்ளுணர்வு ஆத்மீக பார்வையின் மூலமாகவே துக்கத்துடைய பேரு அடையாளத்தை கூட முடிக்கக்கூடிய சதா சுகம் நிறைஞ்சவராக ஆகுங்க. அதுக்கு விளக்கம்: பிராமணர்களுடைய உலகம் தனிப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுடைய பார்வை தனிப்பட்டது, உள்ளுணர்வு எல்லாமே தனிப்பட்டதுன்னு அர்த்தம். அதனால தான் அது பேர் சங்கமேகம். சங்கமேகம்னா தனியாக நம்ம எல்லாம் ஒரு இடத்துல குவார்ட்டர்ஸ் எடுத்து வீடு கட்டிட்டா இருக்கிறோம் கிடையாது. இதே கலியுகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய குணாதிசயங்கள் தனிப்பட்டது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்?
அப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ நகை போட்டிருக்கிறாங்க. இது கலியுக மனிதர்கள் பார்வை. ஆனால் உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? ஆத்மா, சகோதர ஆத்மா, பரந்தாமத்தில் என் பக்கத்தில் இருந்த ஆத்மா, சத்தியுகத்தில் என் கூட இருந்த ஆத்மா. எப்படி பார்க்குறீங்க? உள்ளுணர்வு இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு. நம்ம உள்ளுணர்வு என்னது? அவங்க எப்படி இருந்தாலும் தேவதை ஆகணும், அந்த சுப பாவனை மட்டும் நிறைஞ்சிருக்கிறது. அதனால்தான் பிராமண உலகம் தனிப்பட்டதுன்னு சொல்கிறது. எந்த குழந்தை போனாலும் வந்தாலும் ஆன்மீக பார்வையை நிலைச்சி வச்சு ஆன்மீக உள்ளுணர்வில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட துக்கத்துடைய பேர் அடையாளம் கூட இருக்க முடியாது இல்லையா? வரும்போதும் போகும்போதும் இதே ப்ராக்டிஸ்லேயே மூழ்கி இருக்கணும். ஆத்மா, ஆத்மாவை பார்க்குறேன், சுப பாவனை, இரக்க உள்ளுணர்வு. அவங்களுக்கு துக்கத்தோடைய பயம்னா என்னென்ன தெரியல, அதுவும் ஆத்மா தானே. பேய் வருதா, அதுவும் ஆத்மா தானே இல்லையா? பேயே நீங்கள் அமைதியாக இருந்தால் அமைதியாக போயிடும்னா மனிதர்கள் ஏமாத்துறோம். நீங்கள் பயப்பட தேவையில்ல. நமக்கு ஆயுதம் கொடுத்துருக்காரு, பணிவுன்ற கவசம். இந்த மாமாவை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்கன்ட்டு. அப்போ துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. ஆன்மீக பார்வைன்ற கவசமும் ஆன்மீக உள்ளுணர்வுன்ற கவசமும் இருக்கணும். ஏன்னா சரீர உணர்வுனால தான்ப்பா துக்கமே ஏற்படுது. சரீர உணர்வை மறந்து ஆத்மீக சொரூபத்தை நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா சதா சுகமே சுகம்தான் உங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய சுகமயமான வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக மாறிடுது. அவங்க எப்பவுமே சுகத்தின் படுக்கையில் உறங்குறாங்க, சுகஸ்வரூபமாக இருக்கிறாங்க. அதை படிக்கும்போதே சுகமாக இருக்குது இல்லையா? சரீர உணர்வுனால தானே இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னெலாம் பார்க்கணுன்னு தோணுது. ஆத்மாவை பார்த்து எல்லாருமே நல்ல ஆத்மாவை பார்த்து எல்லா ஆத்மாவும் மாறிடும்ன்ற சுபபாவனை அப்படி வைக்கிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா சரீர உணர்வை மறந்துடுவீங்க. ஆத்மீக சொரூபத்தில் ஒளியாக இருக்கிறோம், ஒளியை பார்க்குறோம். எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. எங்கே பார்த்தாலும் ஜோதி ஜோதியாக தெரியுதுன்னு வள்ளலார் சொன்னார். அவங்கள கடவுளை பற்றி முழுமையான ஞானம் இல்லாட்டினாலும் அதுலேயே அவங்க பேரானந்தத்தை அனுபவம் செஞ்சாங்க. இப்போ உண்மையான ஞானத்தை தெரிஞ்சு அதில் உங்களால் நிலைக்க முடிஞ்சால் சதா சுகமே சுகமாக இருக்குமா. உங்கள் வாழ்க்கையே சுகமயமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறிடுமா. தொட்டதெல்லாம் சுகத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடுமா. எவ்வளோ பெரிய விஷயம் இது. எங்கேயோ நான் யாரோ சொல்லி, அதாவது இந்த ஞானம் வர அந்த ஆரம்ப டைமில் தியானத்தின் தேடல் இருந்த டைமில் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது யாரோ வெளிநாட்டுக்காரங்க யாரோ சொன்னது என்னென்னா, எப்படி மாறணும்னா யாரோ புத்த துறவி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். தேன்கூடு மாதிரி மாறணுமா. தேன்கூடை நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக அடித்தா அதிக தேன் கொடுக்கும். சூப்பர் இல்லை? தேன் தான் வரும் தேன்கோட்டில் இருந்து. நீ நெருப்பை காட்டினாலும் தேன் தான் வரும், கல்லால் அடித்தாலும் தேன் தான் வரும் இல்லையா? அந்த மாரி மாறணும். சூப்பர்ல. நான் தேன் கூடுன்னு நினச்சாலே பெரிய ப்ராக்டிஸ் தான். சுகமே சுகம் இல்லையா? அவங்க சுகத்தின் படுக்கையில் உறங்குவாங்களாம். அவங்க எங்கே போனாலும் சுகமே சுகம்தான் இருக்கும். எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்கப்பா அவங்களுக்கு. ஐயோ பெரிய கொலைக்காரனா மற்றவங்களுக்கு தெரிவாங்க. ஆனால் உங்களுக்கு இவங்கள மாதிரி நல்லவனை என்கிட்ட சேர்த்து தேங்க்ஸ் பாபான்ட்டு அவங்க கூட நிம்மதியாக தூங்குவீங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? யார் உங்களை என்ன பண்ண முடியும்?
சுகத்தின் படுக்கையில் உறங்குறாங்க, சுகஸ்வரூபமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே அவங்க சுகத்தை குறைக்கவே முடியல. அதான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் காட்டுற கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்காரு. என்ன பிரச்சனையும் அவருடைய சிரிப்பை குறைக்க முடியல. சுகஸ்வரூபமாக பார்த்தா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த முகம் இல்லையா? அதனால தான் எல்லாம் மயங்கிட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்து கிருஷ்ணருக்கே. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஆத்ம உணர்வு, சரீர உணர்வை மறக்கிறது. ஆத்மீக உள்ளுணர்வு, ஆத்மீக பார்வை இருக்குதா செக் பண்ணிட்டேங்க. அது இருந்தால் தான் உங்களால் சக்தி மிக்க வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும். அதுதான் உங்களுடைய வேலைன்னு நேற்று சொல்கிறார் இல்லையா ஸ்லோகன். உங்களை பார்த்து உங்கள் குறைகளெல்லாம் நீங்கள் அகற்றிட்டீங்கன்னாலே இறைவனுடைய அன்பு தானாக கிடைக்கும். மற்றவங்கள பார்த்து அவங்க குறைய அகற்ற முயற்சி பண்ணிங்கன்னா தானாக பாபா உங்களை விட்டு போயிடுவார். அப்புறம் டெஸ்ட் பேப்பர் தான் வரும். என்னத்தான் பார்க்கணும், என் குறையத்தான் அகற்றணும். அதுக்கு தான் நான் பாபா குழந்தை ஆகணும். மற்றவங்க குறைய அகற்றுறது என் வேலை கிடையாது. நான் மாறுறதை பார்த்து அவங்க மாறணும். இதுதான் என் லட்சியமாக இருக்கணும். நான் சொல்லி எல்லாம் மாறுறதா இருந்தால் எல்லாரும் தான் மாறி இருப்பாங்க. யாரும் மாறலையே. இயேசு வந்தப்போ யாரும் தமோ பிரதானமாக ஆகலை, தமோவை கூட ஆகலை, ரஜோவாக தான் ஆகிருப்பாங்க. அந்த ரஜோ குணத்தில் இருந்தவங்களே அவர் சொன்னதை கேட்கலன்னா இப்போ போய் சொன்னால் கேட்பாங்களே? உங்கள் நடத்தையின் மூலமாக பாருங்க, உங்கள் குறையை மாற்றிக்கிட்டே இருங்க, பாபாவுடைய அன்பு கிடைக்கும். அப்போ உங்கள் மூலமாக நிறைய பேர் மாறுவாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. இப்போ மம்மாவை பற்றிய 2 பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். மம்மா பயம்னா என்னன்னே தெரியாதவங்களா இருந்தாங்களாம். எதுக்காகவும் யாருக்காகவும் அவங்க பயந்ததே கிடையாதான் எப்பவுமே. ஏன்னா சக்தி சொரூபமாக விளங்குனாங்க. எப்பவுமே ஆயுதத்தோடு இருப்பாங்க, ஞான ஆயுதம். யோக நிஷ்டையில் எப்பவும் நிலைச்சிருந்தாங்க. எப்பவுமே அவங்க கர்மேந்திரியங்கள் அவங்களுக்கு அடிமையாகத்தான் இருந்துச்சு இல்லையா? கர்மேந்திரியங்கள் சஞ்சல மழையில் ருசியான உணவை சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அந்த அல்வா கிண்ட கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் மறக்க முடியாதது இல்லையா? கிளம்பி போகிறவங்க வரம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அல்வா கிண்டி கொடு அப்படின்னு மம்மா கிட்ட பாப்தாதா சொல்கிறாங்க. பிரம்ம பாபா தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ சரி பாபான்ட்டு போய் கிண்டுறாங்க. என்ன பாபா போகிறாங்க, இனிமேல்ட்டு பண்ண முடியுமா? என்ன பாபா நீ என்ன கேட்டாங்க? அதான் பெரிய விஷயம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருந்துச்சு. நான் பிரம்ம பாபாவை பார்க்கல, சிவபாபாவை பார்க்குறேன். சிவபாபா சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படியே இருந்தாங்க. எல்லோருக்கும் தாய் அன்பின் உணர்வைத்தான் கொடுத்தாங்க. வேற எந்த ஒரு உறவை வச்சு அவங்கள பார்க்க யாருக்குமே எண்ணம் கூட தோணலை. இந்த தாய் அன்பு இல்லையா? அவங்களோட வயசானவங்க கூட அவங்க தான் என்னோட அம்மானு ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அம்மானு கூப்பிடவும் செஞ்சாங்க. அவங்களோட லௌகிக அம்மாவை உட்பட மம்மாவுடைய லௌகிகத்தாயா மம்மாவை மம்மா, அதாவது அம்மான்னு கூப்பிட்டாங்க. மம்மா முரளி வாசிக்கும் பொழுது எவ்வளோ நேரம் தெரியுமா வாசிப்பாங்களாம்? முரளி 1.5 மணி நேரம் வாசிப்பாங்களாம். 1.5 மணி நேரம் வாசித்தாலும் அப்படியே ஆழ்ந்த அமைதியில் சிலையாகி கேட்பாங்களாம், ஒரே நிலையில். அவ்வளவு இனிமையாக இருக்குமா அந்த முரளி, கேட்கவே வேண்டாம், அப்படி இருக்குமா. இருந்தாலும் முரளி வாசிக்கும்போது மட்டும்தான் அவ்வளோ நேரம் பேசுவாங்க. மற்ற நேரம் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக பேசுவாங்களா. அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. கதியில் உட்காரும்போது தான் அவங்க குரலே கேட்க முடியுமா. சூப்பர் இல்லை இது? கரெக்ட். இன்னைக்கு என்ன உணவு, எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் அம்மா எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. செம முக்கியமான பாயிண்ட் இல்லையா? இன்றைக்கி என்ன சமைக்கிறீங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இன்றைக்கி என்ன முரளியில் இருக்குது அதுதான் மெயின் இல்லையா? இன்றைக்கி உணவில் உப்பு குறைவாக இருந்துச்சு, அதிகமாக இருக்குது, இன்றைக்கி காய்கறி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படின்னு மம்மா ஒருபோதும் சொன்னதே கிடையாது.
அதை விட முக்கியமான விஷயம், இப்படியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட மாட்டாங்களாம். அமைதியாக உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அங்கே இங்கே பார்க்க மாட்டாங்களாம் சாப்பிடும்போது. இப்போ கவனம் எங்கே இருக்குது? பாபா நினைவு இல்லையா? அப்படியே சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்படியே எழுந்து போயிடுவாங்களாம். அந்த உணவை வந்து பிரசாதமாக நினச்சி சாப்பிடுவாங்க. அதுதான். சரி, அதேமாரி மம்மா முன்னாடி பாபா என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், ரெண்டு பாபாவுமே, பிரம்ம பாபா இருந்தாலும் சரி சிவபாபா இருந்தாலும் சரி, என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் மம்மா எப்பவுமே இது ஏன், இது எப்படி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டது மட்டும் கிடையாது, சிந்திச்சது கூட கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அந்த காக்கா முட்டை உதாரணம் கூட வரும் இல்லையா? குழந்தை வாயை தர காக்கா முட்டை வாயில் போட போகிறான், ஆணு வாயை திறந்தாங்களாம். பாபா சொன்னால் செய்யணும் கண்ணை மூடிட்டு இல்லையா? இது ஏன் எப்படி, ஏன் பாபா எப்படி சார், அதை பற்றிலாம் யோசிக்கல. எப்போவுமே ஆம் பாபா, ஹாஞ்சி, சரிங்க பாபா, ஆமாம் பாபா, அப்படி மட்டும்தான் சொல்லுவாங்க. அவருக்கு பாபா மேலே அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு முறை ஒருத்தர் மம்மா கிட்ட கேட்டாங்களாம், மம்மா ஆரம்பத்தில் பாபா வந்து எங்கே வெற்றியோ அங்கே ஜனனம்னு சொல்லுவார், இப்போ அதை பற்றி பாபா ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு, இதில் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாராம். அதுக்கு மம்மா சொன்னாங்களாம், இதில் என்னோட கருத்து எங்கே இருந்து வந்தது? பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம எல்லாருடைய கருத்தும். அதுதான் ஒரு தந்தையுடைய குழந்தை. மம்மா ஒருபோதும் தன்னுடைய புத்தியின் அபிமானத்தை காட்டினதே கிடையாது இல்லையா? பாபா சொன்னாரா, அவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும். இப்போது அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏன் அப்போ சொன்னார், இப்போ ஏன் சொல்லலை, இதில் நான் என்னோட கருத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ மம்மா வந்து ஞான தாய், சரஸ்வதின்னு பேர். இல்லை நான் அதை சிந்திச்சு சொல்கிறேன் பாரு, அப்படியெல்லாம் பண்ணல அவங்க. பாபா சொன்னால் அது கரெக்ட், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இல்லையா? இது ஆக்சுவலாக ஏதோ வெற்றின்னு வருது, ஆனால் மம்மா புக்கில் எப்படி இருக்கும்னா, ஆத்மா வந்து கட்டை விரல் சைஸில் இருந்துச்சுன்னு பாபா முதல்ல சொன்னார், இப்போ அப்படி சொல்லலையே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இப்போ திடீர்னு புள்ளியாக இருக்குதுன்றாருன்ட்டு. அதுக்கு மம்மா சொன்னாங்களாம், இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பாபா அதுக்குமே ஒரு தடவை முரளியில் விளக்கம் கொடுத்துருந்தார். அப்போ அப்படி சொல்லணுன்னு தான் பார்ட் எனக்கு, இப்போ தான் இப்படி சொல்லணுன்னு பார். இது எவ்வளோ பெரிய, அதுதான், அதனால தான் ஒரு போலாநாத் இல்லையா? ஸோ அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும். சரி, படிச்சுக்கிட்டே போனால் படிச்சுக்கிட்டே போகலாம், போதையாக இருக்குது. அடுத்தது இது முரளியில் வந்து கட்டானது பார்ட்டிகளுடைய சந்திப்பு இருக்கு இல்லையா? அதில் ஒரு 2 பாயிண்ட் பார்ப்போம். இது என்னைக்கு ஒரிஜினல் டேட்டுனா, அவ்யக்த முரளி 14ஆம் தேதி மே மாதம் முரளி 14/5/2017 முரளி பார்ட்டிகளுடன் சந்திப்பு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏற்கனவே முரளியில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு, ஓய்வாக இருக்கும் ஆத்மாக்களின் சேவையை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதுக்கு என்ன விளக்கம்? வானப்பிரஸ்திகள் இருக்கிறாங்க இல்லையா, வயோதிகர்கள், முதியோர் இல்லம். அப்போ அவங்களுக்கு எப்போவுமே நேரம் இருக்கும் இல்லையா? முதியோர் இல்லம்னு இல்லை, ஜென்ரலாகவே வயோதிகர்களுக்கு எப்போவுமே நேரம் இருக்குது. ஏன்னா எல்லாமே சமையலேருந்து எல்லாமே மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி யார் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுக்காக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா
அவங்க நோட்டீஸை பார்த்தெல்லாம் வரமாட்டாங்க. ஓய்வாக இருக்கிறவங்களுடைய சேவையையும் நேரம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க வயோதிகர்களாக இருக்கிற காரணத்தினால தன்னை அனுபவின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு அனுபவம் இருக்குதுன்ற அபிமானம் இருக்கும். இவன் என்ன இப்போ வந்து சொல்ல நான் பார்க்காததா, அது அவங்களுக்கு இருக்கும் ஜென்ரலாகவே இல்லையா. நான் படிக்காத தேவாரமா திருவாசகமா அப்படின்ட்டு அந்த அபிமானம் இருக்கும். அதனால் அவங்களுடைய சேவைக்காக கொஞ்சம் அதிக நேரம் கொடுக்கணும். மேலும் உங்களுடைய பழகுற முறையும் எப்படி இருக்கணும்னா நட்பு மற்றும் அன்பு நிறைந்த சந்திப்பிற்கானதாக இருக்க வேண்டும். புரிய வைக்கிறதுக்காக கிடையாது. புரிய வைக்கிறதுக்காக வரேன்னு சொன்னால் உங்களுக்கு கடுப்பாயிடுவாங்க, என்ன நமக்கே புரிய வைக்கிறான்ட்டு. ஸோ நட்பாக ஏதோ ஒன்றுத்துக்காக போகிற மாதிரி. சூப்பர் சாம் எவ்வளோ யுக்தி சொல்கிறாரு பாருங்க. அன்பு நிறைஞ்ச சந்திப்பாக இருக்கணும். நட்புறவின் காரணமாக அவங்கள சந்திங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கல நான் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. கரெக்டு தான். இது வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக தான் நான் கூட நிறையா அது மாதிரி மாட்டி இருக்கிறேன். வள்ளலார் பக்தர் ஒருத்தர்கிட்ட மாட்டி 1 மணி நேரம் பேசுகிறேன். நான் பேசினேன் இதெல்லாம் தப்பு, நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்ட்டு வச்சுட்டார். நீங்கள் சொன்னீங்களே நான் சொல்கிறேன் கேளுங்கன்ட்டு 1 மணி நேரம் அவர் சொன்னார். அதையும் கேட்டுட்டு நான் 1 நிமிஷம் கூட பேசல, டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொல்லாதீங்க, அனுபவத்தின் கருத்து பரிமாற்றம் மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல நல்லா இருக்குது, சூப்பராக பேசுகிறீங்க, அந்த தட்டி கொடுக்கறதுல இருக்குது. தட்டி கொடுத்தே பக்கா பாபா குழந்தை ஆக்குனவங்க இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க எப்படி பாபா குழந்தை ஆனீங்க. அன்னைக்கு கூட வந்தார், அவர் கூட என்ன சொன்னார், அவர் ஆக்சுவலாக வாழ்க வளமுடன் குரூப்பில் இருந்தவர், அவர் மனவளக்கலை. ஸோ இது மாதிரி நிறைய தேடலுக்கு அவருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் பிரம்மகுமாரியாக இருக்கிறவர் அவர் என்ன கூப்பிட்டாரு, இங்கெல்லாம் தெரியாதது அங்கே இருக்குது வாங்கன்னு கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு, நீங்கள் சும்மா வாங்கலாம், ஏன்னா நீங்கள் இதில் பக்காவாக இருக்கிறீங்களோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது இதில் பிரம்மகுமாரியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிங்க அப்படி சொன்னார். சரின்னு போனால் பிடிச்சிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த 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 அகங்காரத்துக்கு தீனி போடணும். நம்ம அது கொஞ்சம் பொறுமை வேணும் தான். நம்ம ஒன்றுமே தெரியாத முட்டாள் மாதிரி தான் காட்டிக்கணும். அவங்கக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா நீங்கள் சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டாங்க. இது பெரிய விஷயம். அந்த அபிமானம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாரு, அனுபவத்தின் கருத்து பரிமாற்றம் செய்யுங்க. அதனால் அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா இவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. யார், ஏன்னா அது மாதிரி நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ சென்டரில் கூட பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து விஐபியை கூப்பிடுவாங்க. அந்த விஐபி பேசுகிறதுக்கும் நம்ம ஞானத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, இருக்கவே இருக்காது, சுத்தமாக இருமே புரிஞ்சிக்கலன்னு தெளிவாகவே தெரியும். பட் ஆனால் அவங்கள பேச வச்சோம் அப்படின்னு அவங்க நம்மளை மதிக்கிறாங்கன்ற உணர்வில் அடுத்தது மற்றவங்க பேசுகிறவங்க அவங்க கொஞ்சமாவது கேட்பாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட யுக்தி தான் அது. தான் பாபா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான்னு சொல்கிறது இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அவங்க பேசுகிறத கேட்டாலே இவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கள நெருக்கத்தில் பாபாவுக்கு நெருக்கத்தில் அழைச்சிட்டு வரணும்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும், அவங்களுடைய விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க. எவ்வளோ பெரிய விஷயம், விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க. பிறகு அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லி அருகில் கொண்டுட்டு வாங்க. இதில் தான் இருக்குது. இதெல்லாம் நடத்தையின் மூலமாக பாபாவை மாற்றுறது இல்லையா. ஸோ அப்போ அதுதான் பாபா கிட்ட அந்த நேரமாக பாபா கிட்ட வழி கேட்கணும்.
ஸோ நம்ம திறமையாக ஞானத்தை சொல்லலாம், அது ஓகே. அந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு அந்த ஆத்மாவுடைய புத்தி கதவு கொஞ்சம் திறக்கணுமே. இப்போ விசேஷத்தை சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும். நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நம்மளும் அப்படி தானே, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்க சொல்கிறத கேளுங்க, விசேஷத்தை வர்ணனை செய்யுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு இதனால் ஏற்பட்ட அனுபவத்தை கூறி கிட்ட எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும், இது வந்துடுச்சுங்க, இது மாதிரி நோயே இல்லாதவங்க, டாக்டரே கைவிட்டவங்க கூட டக்குன்னு சரியானவங்க, நான் வேணால் அவங்கள அழைச்சிட்டு வரேன். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி அருகில் கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு ஒருவேளை நீங்கள் 7 நாள் பாடம் கேளுங்களா, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதனால் அனுபவத்தை சொல்லுங்க. இப்போ பாப்தாதாவுக்கு அந்த மாதிரி வானப்பிரஸ்திகளின் பூச்செண்டை வழங்குங்க. அவங்கள நட்புறவின் காரணமாக சகயோகி ஆக்கி அழைச்சிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி மலர்களை உருவாக்கிய பூச்செண்டா மாற்றி எனக்கு எடுத்தாந்து கொடுங்கன்றார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கிறவங்கள நீங்கள் மாற்றணும். அதில் தான் டேலண்ட் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அடிக்கடி போய் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இல்லையா? ஆனால் நம்ம செல்ற ஃபுல்லாக அந்த நேரம் பாபா நினைவில் இருக்கிறோம், அதனால் அது நேரம் வீணாக்குற மாதிரியும் கணக்கு கிடையாது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு வாங்க. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஆனால் சுறுசுறுப்பாக நீங்கள் இந்த சேவை செய்யணும், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், அப்போ வெற்றி கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டு, பணிவானவராக ஆனீங்கன்னா புது படைப்பின் காரியம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். அதுக்கு விளக்கம், எப்பொழுதும் தன்னை சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் சேவையின் அலங்காரம்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா? சேவாதாரியோடைய முக்கிய விசேஷம் என்ன? சேவாதாரினாலே படைப்பை செய்யும் எப்பொழுதும் பணிவாக இருப்பவர்னு அர்த்தம். படைப்பு காரியம் செய்கிறவங்க கூடவே பணிவாகவும் இருக்கிறவங்க, இதுக்கு பேர் தான் சேவாதாரி. பணிவாக இருக்கிறது தான் நீங்கள் செய்கிற சேவையில் வெற்றி அடையிறதுக்கான சாதனமே பணிவு தான். பணிவு தான், நம்ரத்தா இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பணிவாக இருக்கிறதுனால வெற்றியும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளவு சேவை செஞ்சாலும் லேசாக இருப்பீங்க, சுமையே இருக்காது. எல்லாத்துக்கும் அந்த பணிவு, அந்த பணிவு இது பெரிய விஷயம் இல்லையா? லேசாக இருப்பீங்க. பணிவு இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு, சுமையாகிடும். சுமை உள்ளவங்க எப்பவுமே நின்றுடுவாங்க, சேவையில் வேகமாக முன்னேறி போக முடியாது. அதனால் ஒரு செகண்டும் இந்த அலங்காரம் இருக்குதா செக் பண்ணுங்க. என்ன அலங்காரம்? நான் பணிவாக இருக்கிறேன்னா இல்லை இல்லையா? சரி, நான் பணிவாக இருக்கிறேன்னா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏன்னா சூக்ஷ்மமான அகங்காரம்லாம் இருக்கும், அது நமக்கே தெரியாமல் வந்துடும். அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? பணிவாக இருந்தீங்கன்னா அது என்ன அடையாளம்னா, எப்பவுமே லேசாக இருப்பீங்க. அப்போ புரிஞ்சுக்கலாம். அப்படியே சேவை ஒரு எந்த சுமை எந்த தடையும் தெரியாது, லேசாக எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கும். சூப்பர் இல்லை? ஒருவேளை ஏதாவது சுமையோ பாரமோ அனுபவம் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, பணிவில்லை, உள்ளுக்குள்ள அகங்காரம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, பட் உங்களுக்குள்ள செம பாயிண்ட் இது இல்லையா?
சேவையின் அலங்காரம் நானுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அலங்காரத்துக்கே அலங்காரமாக இருக்கிறது பணிவுன்னு புரிஞ்சுக்கணும். சேவைக்கு அலங்காரம் சேவாதாரி தான். ஆனால் அந்த சேவையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பணிவு. அப்போ உங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் செய்கிறது படைக்கும் காரியம், ஆனால் பணிவாக இருக்கிறேன். இது சூப்பர் தானே. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்தி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கூட கோபப்படுற மாதிரி காட்டுவாங்க, சிவன் கூட கோபப்படுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் பிரம்மா சாந்தமாக பேசுவார். மகனே, ராவணன்கிட்டையும் அவர் சாந்தமாக தான் பேசுவார், ராமர்கிட்டையும் சாந்தமாக தான் பேசுவார். படைப்பு காரியம் இல்லையா? ஸோ அப்போ உங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் படைப்பு காரியம் செய்கிறவன், அதே நேரத்தில் பணிவாக இருப்பவன். படைக்கும் பணிவாக இருக்கும் பிராமணன் நான். ஏன்னா அது அந்த பணிவின் மூலமாக மட்டும்தான் சேவைக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? நல்லா கூட்டம் வர்ற சென்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் பணிவாக இருப்பாங்க. அதுதான் அந்த வெற்றிக்கான சாதனமே இல்லையா? அதை விட்டுட்டு எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லா சேவையோடைய புகழும் எனக்கே வரணும் அப்படின்ற ஆசை வச்சுங்க சுமையாயிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மற்றவங்கள மட்டம் தட்டணும்னு நினைப்பீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ சுமை உள்ளவர்களால் சேவை செய்ய முடியாது, நின்றுடுவாங்க. அதனால் எப்பவும் செக் பண்ணுங்கள், நான் பணிவாக இருக்கிறேன்னா. அப்போ பணிவாக இருந்தால் எப்படி இருக்கும்? மனசு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அமிர்த வேலையில் தனியாக பாபா கிட்ட யோகா பண்ணுற மாதிரியே நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், சேவை காலத்துலேயும் இருக்கும், லேஸாக இருப்பீங்க. அப்போ பணியாக கொஞ்சம் எதை பற்றியோ சுமை வந்துச்சுன்னா நாடகத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நாடகத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கக்கூடாது இல்லையா? அதிகாரம் பண்ணுறதுன்னு வந்துடும். அதிகாரத்தை கையில் எடுத்துக்காதீங்கன்றார். அப்படியே நாடகத்தின் போக்கில் போங்க. இப்போ உதாரணத்துக்கு சேவைக்கு போகிறோம், ஒரு 10 பேர் போகிறோன்னா நாம் இப்படி பண்ணோன்றோம். திடீர்னு ஒரு மாத்தாச்சியோ பிரதர் வந்து, பிரதர் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னா, சரி மாத்தாச்சி அதுக்கு என்ன இப்படி பண்ணிடலாம். அப்போ அது பணிவு இல்லை. அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும், நான் சொல்கிறது தான் ரைட்டாக இருக்கும். இல்லை மாத்தாச்சி அதுக்கு இப்படி தான் அப்படி தான்னா, அவங்க வந்து அந்த நேரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. அவர் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நினச்சின்னு இருக்கிறாரு எப்போவுமே அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அவங்களும் வரமாட்டாங்க, சம்மந்தப்பட்டவங்களும் வரமாட்டாங்க. இன்னொருத்தருக்கு நம்மளை தெரியவே தெரியாது, அவங்கக்கிட்ட இவங்க சொன்னதுனாலேயே அவங்க ஐயோ அவரா நான் வரலன்னு போயிடுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சூக்ஷ்மமாக அகங்காரம் வெளிப்படும். ஏன்னா இது பெருசாக தெரியாது, இது அவங்க சொல்கிறதோட நான் சொல்கிறது ரைட்டுன்னு எனக்கு தோணுதுன்னு நம்ம வைக்கிறோம். ஆனால் என்ன மறந்துட்டோம்? பணிவு தான் வெற்றியை கொடுக்கும்ன்ற அந்த விதியை மறந்துட்டோம். அதுதான் ஸ்ரீமத்துன்றது. அந்த இடத்துல பாபா என்ன சொல்கிறாரு? பணிஞ்சு போ, தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, குழுவுடைய ஒற்றுமை குலையிறதுக்கு நீ காரணமாக இருந்துடாதுன்ற இல்லையா? ஸோ அப்போ லேசாகவும் இருப்பீங்க, பணிவாக இருப்பீங்க. சரி, கடைசி பாயிண்ட்டு, உண்மையான ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா அனைத்து உறவுகளின் அனுபவத்தையும் ஒரு தந்தையோடு மட்டுமே செய்ய வைக்கிறது. அவர் தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரி. நேற்று பாபா சொன்னார்ல, நீங்கள் நல்லா கிளாஸ் எடுத்தீங்க, நீங்கள் நல்லா சேவை செஞ்சீங்க, எல்லாம் உங்களை பார்த்தாங்க, அப்போ அப்பாவை பார்க்கலையா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லா உறவும் அப்பா கிட்ட தான் இருக்கணும், மற்றவங்களுடைய எல்லா உறவையும் அப்பா கிட்ட தான் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையான ஆன்மீக சேவாதாரி. அதுக்கு விளக்கம், அனைத்து உறவுகளும் ஒரு தந்தையோடு மட்டுமே இருக்குது, தந்தை எப்பவுமே என் எதிரில் தான் இருக்கிறாருன்னு அப்படி அனுபவமாகுதா? இதோ தான் இருக்கிறாரு பாபா, அப்படி அனுபவமாகுதா? எல்லா உறவும் நான் பாபா கிட்ட தான் வச்சுருக்கேன். எனக்கு கணவனும் அவர், மனைவியும் அவர், குழந்தையும் அவர், அம்மா, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்டு, மச்சான், சித்தப்பா எல்லாம் அவர் தான் அனுபவமாகுதா? இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா எந்த உறவை கூப்பிடணுமோ அந்த உறவுக்கு நீங்கள் இவரை தான் கூப்பிடணும், அப்படி அனுபவமாகுதா? எதிரியாக இருக்கிறாரான்னு அனுபவமாகுதுன்னு அர்த்தம். கூப்பிட்ட குரல்ல இதோ அப்படின்னா எதிர இருக்கிறவங்க கிட்ட தான் டக்குன்னு சொல்லுவோம் பிரச்சனையா, அப்படி அனுபவமாகுதா? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேற ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எதிர அவர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகலைன்னு அர்த்தம். எதிரே நீங்கள் வச்சிடலன்னு அர்த்தம், அவர்கிட்ட உறவே வைக்கலன்னு அர்த்தம். உன்னோட தான் சாப்பிடுவேன், உன்னோட தான் உட்காந்துட்டு இருப்பேன், நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன்
இந்த அனுபவம் ஆகுது தானே. சூப்பரா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடவே இருந்தால் கண்டிப்பாக அவர் கூட தான் சாப்பிடுவீங்க, அவர் கூட தான் உட்காருவீங்க, ஒரு தடையும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. பாபா இது கரெக்டாக பாபா, இப்படி பண்ணலாம்ல பாபா, நான் பண்ணுறது ரைட்டு தானே பாபா, பாபா தப்பாக இருந்தால் சொல்லு பாபா, நீ சொன்னால் தானே பாபா எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் ஒரு தடவையும் அவர்கிட்ட கேட்குறீங்க, அது அனுபவம் ஆகுதா? ஏன் நீ சொல்கிறத தான் பாபா கேட்பேன், அப்படியே தப்பு பண்ணால் பாபா நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, நீ ஏன் சொல்லலை, சண்டை போடுங்க. அப்படி அனுபவம் ஆகுதா? அப்படின்னா என்ன, உங்கள் உலகமே அவர் தான். அப்படி அனுபவம் ஆகுதா? தந்தையே உண்மையான நண்பன் ஆகிட்டாருன்னா மற்றவங்களை நண்பன் ஆக்குறதுக்கு அவசியமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் தேடி போகிறீங்க? அப்போ உண்மையான நண்பனா ஆக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? பாபா 2 வாரம் முன்னாடி சொன்னார், அழியக்கூடிய உறவு தான் ஞாபகம் வருதா? பாபாவுக்கு ஸ்தூல உடல் இல்லைன்ட்டு உங்களுக்கு அப்படி ஆகுதா? ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் முழு உறவும் வச்சிங்கன்னா ஸ்தூலத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகுன்றார். அப்போ உண்மையான நண்பனாக அவர் ஆக்கிட்டீங்கன்னா மற்றவங்களை எதுக்கு நண்பன் ஆக்கணும்? மற்ற நண்பர்கள் எப்பயும் வரப்போகிறதும் இல்லை, அதுவும் எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, என்ன உறவு வேணும் அந்த உறவோட உங்கள் எதிரில் எப்பவுமே பாபா ரெடியாக இருக்கிறார். எந்த உறவின் அனுபவத்தை நான் கொடுக்கணும்? அப்படி ஆசிரியர் என்றால் அனைத்து உறவுகளின் சுவையை ஒரு தந்தையிடம் அனுபவம் செய்கிறவர்னு அர்த்தம். இவரைத்தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்கிறது இல்லையா? டீச்சர்னா பாபாவுக்கு சமமானவர் இல்லையா? அதனால தான் பாபா உட்கார சீட்டில் நீங்களும் உட்காருவீங்கன்னு சொன்னார். இப்போ டீச்சர்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? இவங்க நர்த்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இவங்க எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்தோடனே என்ன பண்ணுவார்? முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாபா வாங்க பாபா, வாங்க பாபா, வாங்க பாபா சொல்லிட்டு எடுப்பார். நடுவில் வாங்க பாபா, வாங்க பாபான்னு சொல்லிட்டே எடுப்பார். அப்போ அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளும் இந்த மாதிரி பாபா கூடவே இருக்கணும்னு தோணுது இல்லை? அதான் பாபா சொல்கிறார். அப்போ டீச்சர்னா அப்படி தான் இருக்கணும். அதுதான் உண்மையான சேவாதாரி. எல்லா உறவையும் ஒரு தந்தை கிட்ட மட்டும் அனுபவம் செய்கிறவர், எல்லா உறவின் சுவையும் ஒரு தந்தையிடம் மட்டும் அனுபவம் செய்கிறவர், அவங்க தான் உண்மையான சேவாதாரி. ஏன்னா அப்படி பண்ணுறவங்கள தான் மற்றவங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க. தனக்குள்ள இந்த விசேஷ குணம் இருக்குது, ஒரு தந்தைக்கிட்ட மட்டும் எல்லா உறவின் சுவையும் எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஆனால் உங்களாலேயே எல்லா உறவுகளையும் பாபா கிட்ட வைக்க முடியலன்னா மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக அனுபவம் செய்ய வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய புத்தி வேறு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா யோகா பாடத்தில் பலகீனமாக தான் இருப்பீங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒருவேளை பொறுப்பாளர் ஆகியிருக்கிற ஆத்மாக்களில் ஏதாவது ஒரு ரசனையின் குறை இருக்குது அப்படின்னா உங்கள் கிட்ட ஞானத்தை கேட்க வர ஆத்மாக்கள்லேயே அந்த குறை இருந்துடும், தங்கிடும்ன்றார். ஸோ அத்தனை ஆத்மாக்களுக்கும் அந்த குறை இருக்கிறதுக்கு காரணமான மகா பாவத்தை செஞ்சவங்களாயிடுவீங்க நீங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது டீச்சருக்கு. அதான் பாபா சொல்கிறாரு, கூப்பிட்டுட்டு வர்றவங்க தூய்மையாக இல்லைன்னா அந்த பாவம் கூப்பிட்டு வந்தவங்களுக்கு வந்துடும்ன்றாரு. அப்போ அதில் இன்னொரு ரகசியம் என்ன? நீங்கள் தூய்மையாக இருந்திருந்தால் அவங்களும் தூய்மையாக ஆகியிருப்பாங்களே. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் அனைத்து ரசனைகளின் அனுபவத்தை ஒரு பாபா கிட்ட செய்யுங்க, மற்றவங்களுக்கும் இந்த அனுபவம் செய்ய வையுங்க. நல்லது. ஓம் சாந்தி இல்லையா? அப்போ நண்பனும் அவராக தான் இருக்கணும். எதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே பாபா கிட்ட கேளுங்க. அப்போ ஒரு சேவைனா பாபா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? அப்போ இவங்க பாபா கிட்ட சொல்கிற பழக்கம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கேட்பாங்க. இவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள ஒரு குறையும் இருந்துடக்கூடாது. இருந்துருச்சுன்னா நான் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறேனோ அவங்களுக்கும் அந்த குறை வந்துடும். அதனால் மற்றவங்களுக்காக வாச்சோ நான் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் எல்லா உறவையும் வைக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா. லவ் யூ பாப் தாதா.